ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்குறாங்க. இதில் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, மராத்தர்களை பற்றி படிக்கும்போது 3 பிரிவாக படிக்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? அதாவது சிவாஜி, சத்ரபதி சிவாஜின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா? சிவாஜி மகாராஜா, அந்த சிவாஜியோடைய பீரியடை பற்றி ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, சிவாஜியோடைய இறப்புக்கு பின்னாடி ஓகேங்களா என்ன பண்றாங்கன்னா வந்து பேஷ்வா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க சிவாஜியோட ஆட்சி காலத்துல. சிவாஜி அரசர் ஓகேவா, அவருக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பேஷ்வா அப்படின்னு சொல்லி போஸ்டிங் இருக்கும். ஓகே, அந்த பேஷ்வாக்கள் ஆட்சி பண்ணக்கூடிய பேஷ்வா காலத்தை பத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்லயும் மராத்தியர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, தஞ்சாவூர் மராத்தியர் பத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ சிவாஜி, பேஷ்வா அண்ட் தஞ்சாவூர் மராத்தியர் பத்தி நம்ம பேசிக்கான விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகேங்களா, சரி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிவாஜி பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ சிவாஜியை பத்தி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், இவர் 1627 இருந்து ஓகேங்களா 1680 வரைக்கும் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய பேரரசர் வந்து நம்முடைய சிவாஜி மகாராஜா. ஓகே, அப்ப சிவாஜி எங்க பிறந்திருக்காருன்னா ஷிவ்நேர் அப்படிங்கிற பகுதி, மகாராஷ்டிரால, மராட்டியத்துல. ஓகேங்களா, அங்க பாத்தீங்கன்னா வந்து ஷிவ்நேர் அப்படிங்கிற பகுதியில 1627 பிறந்திருக்காரு. இந்த ஆண்டு அப்படியே கேட்பாங்க. ஓகேவா, சிவாஜி பிறந்த ஊர் இது, சிவாஜி பிறந்த ஆண்டு எது, 1627 ஷிவ்நேர் அப்படிங்கிற பகுதியில் பிறக்கிறாரு. சரி, இவரோட அப்பா அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா சாஜி போன்ஸ்லே அண்ட் ஜிஜாபாய். ஓகேங்களா, ஸோ அப்பா அம்மா யாருன்னு பார்க்கும்போது சாஜி போன்ஸ்லே அண்ட் ஜிஜாபாய் அப்படிங்கிறவங்களுக்கு வாரிசாக தான் வந்து சிவாஜி மகாராஜா பிறக்கிறார். எப்படி பார்த்தீங்கன்னா சிவாஜியோட அப்பா இருக்கார் இல்லையா, அவரை வந்து ஒரு ஜாகீர்தார்னு சொல்லுவாங்க. சிவாஜியோட அப்பாவை பார்த்தீங்கன்னா ஒரு ஜாகீர்தார். ஸோ ஜாகீர்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து நிறைய பிரிவுகள் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நிறைய போஸ்டிங் இருக்கும், நிறைய பதவிகள் இருக்கும். அதாவது கிராமத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கிராமத்தில் அதிகமான யார் லேண்ட் வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஜமீன்தார்னு சொல்லுவோம் இல்லையா. அதே போல் ஜாகீர்தார் அப்படின்னா அரசனுக்கு கீழே. ஓகே, ஸோ அரசனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து குதிரைப்படைகளை கண்காணிச்சுக்கிட்டு குதிரைகளை பராமரிச்சுக்கிட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து குதிரைப்பட கண்ட்ரோல் இருப்பாங்க. இப்ப அரசனுக்கு ஏதாவது பொறுப்பு முக்கியம், அரசனுக்கு ஏதாவது போர் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல இந்த குதிரைப்படையை ஃபுல்லா கொண்டு போயிட்டு வந்து அரசனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான பொறுப்பு தான் வந்து ஜாகிர்தார் அப்படிங்கிற பொறுப்பு. சொல்லப்போனா போர் படை தளபதிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா, அப்படிப்பட்ட தளபதி இதுல பாத்தீங்கன்னா வந்து ஜாகிர்தார் பொறுப்பா யார் இருக்காங்கன்னா சிவாஜியோட அப்பா சாஜி போன்ஸ்லே இருக்காரு. சொல்லப்போனா சிவாஜியோட பிறப்பப்ப என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, ஸோ ஜிஜாபாயோட கண்ட்ரோல்ல ஓகேங்களா ஃபுல்லா குழந்தைய ஒப்படைச்சிட்டு சாதி போன்ஸ்லேயே போர்க்களத்துக்கு தான் போயிட்டு இருப்பார் அடிக்கடி அரசனுக்கு சப்போர்ட்டா. ஓகேங்களா, அந்த அளவுக்கு ஜாகிர்தார் பாத்தீங்கன்னா அந்த சாஜி போன்ஸ்லே வந்து போர்க்களத்துல இருந்தார். அப்ப என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அந்த ஜாகிர்தார யாருக்கு கீழே இருந்திருக்காரு பாத்தீங்கன்னா பிஜப்பூர் அண்டு அகமது நகர் சுல்தானுக்கு கீழே, அகமது நகர் சுல்தானுக்கு கீழே தான் ஜாகிர்தார் அப்படிங்கிற பதவியை சாஜி போன்ஸ்லே வகிச்சிட்டு இருந்தாரு. அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும் பாத்தீங்கன்னா அந்த மரபு ரீதியா வந்து அந்த வீரம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிதான். அப்ப என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா சாஜி போன்ஸ்லேவுடைய அந்த வீரம் சிவாஜிக்கும் இருக்கு. அது போக விஷயம் பாத்தீங்கன்னா சிவாஜி வந்து முழுக்க முழுக்க ஜிஜாபாயோட கண்ட்ரோல் வளர்றாரு. சரிங்களா, அப்ப ஜிஜாபாய் என்ன பண்ணணும், ஸோ குழந்தைக்கு நிறைய விஷயங்கள் கத்துக் கொடுக்கணும். அப்ப என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஜிஜாபாய் வந்து தாதாஜி கொண்டதேவ் அப்படிங்கிற ஒரு குருவோட பொறுப்புல வந்து சிவாஜியை ஒப்படைக்கிறாங்க. ஓகேங்களா, ஏன்னா சாஜி போன்ஸ்லே அப்ப என்ன பண்றாரு, போர்க்களத்துக்கு போயிடுறாரு. மிக முக்கியமான பொறுப்பு, வேற வழி இல்லை, போர்க்களத்துக்கு போயிடுறாரு. நம்ம ஜிஜாபாயால வந்து முழுக்க முழுக்க எல்லாத்தையும் கத்துக் கொடுக்க முடியாது. ஓகேங்களா, அப்ப என்ன பண்றாங்கன்னா ஸோ தாதாஜி கொண்டதேவ் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான குரு தலைமையில வந்து என்ன பண்றாங்க சிவாஜியை ஒப்படைச்சிடுறாங்க. ஸோ சிவாஜி போர்க்கலை, சிவாஜி என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா அரசியலை எப்படி கையாளணும், எப்படி கோட்டைகளை கேப்சர் பண்ணணும், எப்படி மக்களை பாதுகாக்கணும்னு சொல்லி எல்லா விதமான கலைகளையும் பார்த்தீங்கன்னா தாதாஜி கொண்டதேவ்கிட்ட கற்றுக்கிறாரு. ஓகேங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சொல்லுவாங்களே ஒரு நல்ல குரு இருந்துன்னா வந்து ஒட்டுமொத்த வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்பிள் தான் பார்த்தீங்கன்னா தாதாஜி கொண்டது. அதனால என்ன பண்ணுவாங்க எக்ஸாம்ல, ஸோ சிவாஜியோட அப்பா அம்மா பேரை கூட கேட்க மாட்டாங்க அதிகமா, சிவாஜியோட குருவோட பேர் கேட்பாங்க. ஓகேங்களா, சிவாஜி பிறந்த ஆண்டு கேட்குறாங்க 1627, அதே போல வந்து பிறந்த ஊர் ஷிவ்னர். அப்பா அம்மா பேரோட முக்கியமா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா தாதாஜி கொண்டதே அப்படிங்கிற அது கார்டியனோட குருவோட பேர் ரொம்ப முக்கியம். சிவாஜி என்ன பண்றாருன்னா அதுக்கடுத்து 1646 ஓகே சிவாஜி பிறந்து கொஞ்சம் வருஷத்துல என்ன பண்றாருன்னா 1646 சொல்ல போனா ஒரு 19-18 வயசுக்குள்ள என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ராஜ்கர், கோண்டனா அண்டு தோர்னா இந்த மாதிரி நிறைய கோட்டைகள், இது எல்லாமே கோட்டைகள், கோட்டையோட பேர். ஓகேவா, இந்த மாதிரி நிறைய கோட்டைகளை பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணிட்டே இருப்பார்.
ஸோ சிவாஜிக்கு என்னன்னா இதெல்லாம் மராட்டியர் கோட்டைகள். ஓகே, தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா மராத்தியர் லேண்டில் இருக்கக்கூடிய கோட்டைகள். ஓகேவா? ஆனால் யார் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா முகலாயர் கண்ட்ரோல் இருந்துச்சு. ஓகேவா? இந்த மேப் இருக்கு இல்லையா, இந்த மேப் படி டெவலப் பண்ணி இப்படி வரும். இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இது ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாகவே மராத்தியருடைய பிளேஸ் தான். இந்த ராஜ்கர், கொண்டடா, தோர்னா அப்படிங்கிற எல்லாமே. பட் இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஆட்சி பண்ணுறது யாரு? டெல்லியில் இருந்துக்கிட்டு முகலாயர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அப்போ சிவாஜிக்கு என்ன தோணுதுன்னா, என்னுடைய நாடு, என்னுடைய மராட்டியம், என் பகுதியை வந்து ஒரு முஸ்லீம் ஆட்சி பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிக்குது. இந்த மாதிரி அவருக்கு தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து இயற்கையாகவே தட் மீன்ஸ் பை பர்த்லேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஹிந்து மதத்து மீது நம்பிக்கை அதிகம். ஓகேங்களா? ஒரு ஆர்வம் அதிகம், ஒரு வழிபாடு அதிகம். அப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஹிந்துவாக இருந்துட்டு கோயிலுக்கு போகிற சமயத்தில் அந்த கோயில் தெருவிலேயே பார்த்தீங்கன்னா வந்து கசாப்பு கடை போட்டு ஆடு மாடை வெட்டிட்டு இருக்காங்க. ஓகேவா? இவருக்கு மாடு ரொம்ப புனிதமானது மத ரீதியா. ஏன்னா இவர் ஹிந்து. ஆனா அங்க பாத்தீங்கன்னா வந்து அந்த முகலாயர் ஆட்சியில வந்து மாட்டை பலி கொடுத்துட்டு இருக்காங்க. மாட்டை வெட்டி சாப்பிட்றாங்க, மாட்டை வெட்டி தோல் செஞ்சு செருப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து பார்த்து இவருக்கு என்ன பார்த்தீங்கன்னா, என் நாடு ஹிந்து நாடா இருக்கணும், என் மதத்தை வந்து கும்பிட முடியாத பட்சத்துல வந்து முஸ்லீம் எதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன வெறுப்புணர்வு ஏற்பட்டுட்டே இருக்கு. அப்ப என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னதா எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ முகலாயர் கோட்டையை வந்து ஃபுல்லாக இவர் கேப்சர் பண்ண ஆரம்பிக்கிறார். ஓகேங்களா? ஸோ டெல்லியில் உட்காந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த முகலாயரோட எல்லை வந்து இது வரைக்கும் பரவி இருக்கு, மகாராஷ்டிரா வரைக்கும். ஓகேவா? அது என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து முகலாயரோட கோட்டையை கேப்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஓகேங்களா? அப்படி என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, சொல்லப்போனால் 19 வயசுலேயே வந்து ராஜ்கர், கொண்டனா, தோர்னா அப்படிங்கிற சில கோட்டைகளை கேப்சர் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த விஷயங்கள் வந்து முகலாயருக்கு படிப்படியே தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த கோட்டைகள் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் கேப் நிறைய இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு செகண்ட்ல மெசேஜ் அனுப்பிச்சிடுறோம். ஓகேவா? ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோட்டையை கேப்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது மகாராஷ்டிரா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இப்போ க்ரீனிஷாக இருக்குது பாருங்க, இங்கே ஃபுல்லாகவே ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கு இல்லையா, அது காரணம் பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க மேற்கு தொடர்ச்சி மலைகள். ஓகே, வெஸ்டர்ன் காட்ஸ் நிறையா அங்கே இருக்கும், ஃபுல்லாக இருக்கும், அடர்ந்து விரிஞ்சிருக்கும். ஓகேவா? நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து சத்தியமங்கலம் காட்டில் வீரப்பன் பதுங்கி இருந்தார், கண்டுபிடிக்கவே முடியல அப்ப நிறைய வருஷம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த காடு இதை விட அடர்ந்தது, சத்தியமங்கலம் காட்டோட பெரிய காடு இது எல்லாமே. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வந்து அந்த காட்டுக்குள்ளே பதுங்கி இருந்து அங்கேயும் சில கோட்டைகள் இருக்கும். எதுக்காகனா ஒரு போர் இம்பார்ட்டன்ஸுக்காக. ஓகே, ஒரு போர் வந்தால் எப்படி காப்பாற்றலாம், எங்கிருந்து மானிட்டர் பண்ணலாங்கிற அந்த போர் முக்கியத்துவத்துக்காக பார்த்தீங்கன்னா சில கோட்டைகள் இருக்கும். அந்த கோட்டையை கேப்சர் பண்ணுறாரு சிவாஜி அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான கம்யூனிகேஷனே போய் சேராது, டெல்லிக்கு ரொம்ப நாள் ஆகும், சில டைம் மாதம் கூட ஆகும். ஓகேங்களா? இது என்ன பார்த்தீங்கன்னா படிப்படியாக வந்து நம்ம முகலாயர் கோட்டைக்கு போய் சேருது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் கோட்டைகள் ஃபுல்லாக கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க சிவாஜின்னு தகவல் வந்து பொறுமையாக போய் சேருது நம்மளுடைய டெல்லிக்கு. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பல தடவை ட்ரை பண்ணுறாங்க சிவாஜியை ஒழிச்சிடலாம், சிவாஜி டிஸ்டர்ப் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஒழிச்சிடறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஆல்ரெடி முகலாயருக்கு பிரிட்டிஷ்காரன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா உள்ளுக்குள்ள வந்தான், ஜஹாங்கீர் கோட்டைக்குள்ள இருந்து என்ன பண்ணாங்க, சார் கேப்டன் ஹாக்கின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பர்மிஷன் வாங்கி பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து கோல்டன் ஃபெர்மன் வாங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அரசரோட ஃபுல்லாக ஓரமாக உட்கார வச்சு பென்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் படிச்சோம். ஓகேங்களா? அப்போ ஆல்ரெடி முகலாயருக்கு வந்து பிரிட்டிஷ்காரோட பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல சிவாஜில ஒரு சாதாரண மனுஷன் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் சிவாஜி என்ன பண்றாரு, ஸோ டெல்லியில இருக்கக்கூடிய முகலாயருக்கும் நம்ம பிரிட்டிஷ்காரனுக்கும் போற பிரச்சனையை மையமா வச்சுக்கிட்டு சிவாஜி அந்த கேப்ல என்ன பண்றாருன்னா இந்த கோட்டைகளை ஃபுல்லாக கேப்சர் பண்ணிட்டே இருக்காரு. அப்ப சிவாஜியை ஒழிக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன பண்றாங்கன்னா அப்சல் கான் அப்படிங்கிற ஒரு படைத்தளபதி அனுப்பிச்சு வைக்கிறாரு. யாரு? பிஜப்பூர் சுல்தான் வந்து அப்சல் கான் அப்படிங்கிற ஒரு படைத்தளபதி அனுப்பிச்சு வைக்கிறாரு. அந்த அப்சல் கான் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா வந்து ஒன்று சொல்லுவான், அரசே நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, சிவாஜி வந்து ஏதோ மவுண்டெயின்ல பதுங்கி இருக்கானாமா. ஓகேவா? அப்ப என்ன பண்றாரு, அந்த மலையில பதுங்கி இருக்கக்கூடிய அந்த எலிய என்ன பண்றாரு, பிடிச்சிட்டு வரங்கிறான். ஏன்னா சிவாஜி மலைக்குள்ள பதுங்கிடுவார், ஏன்னா இப்ப அவ்வளவு பெரிய காடுகள் அதெல்லாம். ஓகேங்களா? இப்ப மலையில் பதுங்கி இருக்கக்கூடிய சிவாஜி என்ன பண்ணுவேன், மலையில் பதுங்கி இருக்கக்கூடிய அந்த எலிய பிடித்து வருவேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு பாத்தீங்கன்னா வந்து அப்சல் கான் சொல்றாரு. ஓகேங்களா? பட் என்ன பண்ணுவாங்கன்னா அப்சல் கானை வந்து பாத்தீங்கன்னா கழுத்தை அறுத்து சிவாஜி கொன்றுவார். ஓகேங்களா? அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி கொஸ்டின் கேட்பாங்க. மலை எலி என மலை எலி என அழைக்கப்படுபவர் யாரு? சிவாஜி. மலைகளில் பதுங்கியிருக்கும் எலியை பிடித்து வருவேன் என சூளுரைத்தது யாரு? ஓகேவா? சொல்லி ப்ராமிஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்சல் கான். ஆண்டு 1659 வந்து ப்ராமிஸ் பண்ணார். பட் அவரை வந்து சிவாஜி கொண்டுட்டாப்ல. ஓகேங்களா? இப்படி போயிட்டு இருக்கும். அடுத்து சிவாஜி என்ன பண்றாங்கன்னா சிவாஜியை சமாளிக்கவே முடியல. ஓகேவா? அப்ப என்ன பண்றாங்க, எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஸோ வந்து வேற வழியே இல்லை. என்ன பண்றாங்கன்னா, செயிஸ்ட கான் அப்படின்னு ஒருத்தர் அமைச்சு வைக்கிறாங்க. செயிஸ்ட கான்.
ஓகேவா. இவர் வந்து அதே 1659 வந்து சிவாஜியை வந்து புடிச்சிட்டு வந்துடுறேன், சிவாஜி அழிச்சிட்டு வரேன்னு சொல்லி வராரு. பட் என்னாச்சு, சிவாஜி இந்த போர்ல சிவாஜி வழக்கம் போல ஜெயிச்சிடறாரு. சிவாஜி ஜெயிச்சிடறாரு, சேஷ்டை கானம் தோக்கடிச்சு கொள்வாங்க. ஓகேங்களா, இப்படி போயிட்டு இருக்கு. அப்ப இதை சமாளிக்க முடியல. ஓகேவா. ஃபர்ஸ்ட் அப்சல் கான் போறாரு, அப்சல் கானே சிவாஜி ஜெயிச்சிட்டாப்ல. அடுத்து சேஷ்டை கான் போறாரு, அவரே சிவாஜி ஜெயிச்சிட்டாப்ல. ஓகேவா. எத்தனை பேர் அமிச்சாலும் சிவாஜி ஜெயிச்சிட்டே இருக்காரு. அப்புறம் கடைசியில் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா 1663 ஓகேங்களா, அவுரங்கசீப் இருக்கார் இல்லையா, அவருடைய மகனை அமுச்சு வைப்பாங்க. அவுரங்கசீப் அவரோட பையன். ஓகேவா, அவரே அமுச்சு வைப்பாங்க. சரி, யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பகதூர் ஷா. ஓகேவா, அவரே அனுப்பி வைக்கிறாங்க. இந்த மாதிரி மகனை நீ என்ன பண்ணு, ஸோ டைரக்டா நீயே போ, வேற யாரையும் நம்பாத, அப்சல் கான் நம்பாத, சைஸ்ட் கான் நம்பாத, இதே போல வேற யாரையும் நம்பாத, நீயே டைரக்டா போய் என்ன பண்ணுன்னா வந்து சிவாஜியை பிடிச்சிட்டு வந்துரு, சிவாஜியை வந்து அழிச்சிட்டு வந்துருன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா அவுரங்கசீப் சொல்லி அனுப்புறாரு. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் பகதூர் ஷா என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இவர் டைரக்டா போல. ஓகேங்களா, இவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா வந்து ஒரு பிளான் பண்றாரு. ஓகேங்களா, ஸோ பிளான் பண்ணி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா சிவாஜியை கேப்சர் பண்ணுவோம். ஓகேவா. அப்புறம் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, சிவாஜியை வந்து நம்மளால பிடிக்க முடியல. காரணம் என்ன, ஒரு மத பற்றும் அதுல இருக்கு. ஓகே, நாமெல்லாம் முஸ்லிம்ஸ், நம்ம போன என்ன பண்றோம், சிவாஜி வந்து மத ரீதியா பார்த்து அட்டாக் பண்ணிடுறான். ஓகேவா. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா வந்து ராஜா ஜெய்சிங் அப்படிங்கிற ஒரு ஹிந்து அரசரை தேர்ந்தெடுக்கலாம். ஓகேவா, ராஜா ஜெய்சிங் அப்படிங்கிற ஒரு ஹிந்து அரசரை தேர்ந்தெடுக்கிறாரு. ஓகேவா. சரி, இந்த ராஜா ஜெய்சிங் யாருன்னு பாத்தீங்கன்னா முகலாயர் ஆட்சிக்கு கட்டுப்பட்ட ஒரு ஹிந்து. ஓகேவா, அவரை தேர்ந்தெடுக்கிறாரு. சொல்றாங்க, ஜெய்சிங் நீ ஒரு ஹிந்து, அப்ப நீ என்ன பண்ணா சிவாஜிட்ட போய் துணிஞ்சு பேசு. ஏன்னா சிவாஜியும் ஹிந்து, நீயும் ஹிந்துங்கிறப்ப சிவாஜி நம்பிக்கையோட கேட்பான். நீ என்ன பண்ணணும்னா சிவாஜியை வந்து உன்னுடைய கோட்டைக்கு கூட்டிட்டு வந்துரு. ஐயா ஐயா, இந்த மாதிரி ஒரு ஏழையோட கோட்டைக்கு, தட் மீன்ஸ் ராஜா ஜெய்சிங் கோட்டைக்கு நீங்க வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மன சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி நீ என்ன பண்ணு, சிவாஜியை வந்து கோட்டைக்கு கூட்டிட்டு வா, மத்த நாங்க பாத்துக்கிறோம். என்ன பண்றாங்க, சிவாஜி நம்ம ஜெய்சிங் சொல்லி அனுப்புறாங்க. ராஜா ஜெய்சிங் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா முகலாயரோட பேச்சை கேட்டுட்டு சிவாஜியை போய் இன்வைட் பண்ணி கூட்டிட்டு வரான். ஓகேவா. சிவாஜி நம்பி வராரு. காரணம் என்ன, சிவாஜியும் ஹிந்து, ராஜா ஜெய்சிங் ஹிந்து. ஓகேவா. கோட்டைக்கு வராங்க. வந்த உடனே என்ன பண்றாங்கன்னா கோட்டையை ஃபுல்லா சரௌண்ட் பண்ணிடுறாங்க. கோட்டை ஃபுல்லா என்ன பண்ணிடுறாங்க, சரௌண்ட் பண்ணிடுறாங்க. ஓகேவா. ஸோ ஃபுல்லா என்ன பண்றாங்க, முகலாய படை வந்து சிவாஜி இருக்கக்கூடிய கோட்டையை ஃபுல்லாவே சரௌண்ட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா. இப்போ சிவாஜி தப்பிக்கிற வழி இல்லை. ஓகே. அப்ப என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா வந்து சிவாஜி மேல ஒரு ட்ரீட்டி, ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்து பேர் பாத்தீங்கன்னா வந்து 1665, அதுக்கு பேரு புரந்தர் ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க. ஏன்னா சிவாஜி சிக்கிட்டார் உள்ள. ஓகே, கோட்டைக்குள்ள சிக்கிட்டார், தப்பிச்சு போறதுக்கு வர வழி இல்ல. அப்ப சிவாஜி என்ன பண்றாங்க, புரந்தர் ஒப்பந்தம் அப்படிங்கிற பேர் ட்ரீட்டி போடுறாங்க. அது என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா வந்து சிவாஜி கிட்ட இருக்கக்கூடிய கோட்டைகளை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்றாங்க. சிவாஜிட்ட பாத்தீங்கன்னா கோட்டைகள் இருக்கு இல்லையா, ஃபுல்லா என்ன பண்றாங்க, சிவாஜிட்ட வந்து ஆக்சுவலா 33 கோட்டைகள் இருக்கும். ஓகேவா. 33 கோட்டைகள்ல 20 இல்ல, ஃபைன், கரெக்ட் தான். ஓகேவா. சிவாஜி இருக்கக்கூடிய 35 கோட்டைகள்ல பாத்தீங்கன்னா 23 கோட்டை என்ன பண்ணணும், நீங்க வந்து முகலாயர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஏன்னா சிவாஜி என்ன பண்றாரு, அத்தனை கோட்டை கேப்சர் பண்ணி வச்சிருக்காரு. ஓகேவா. அப்ப சிவாஜி இருக்கக்கூடிய கோட்டைகள்ல வந்து 23 கோட்டையை திரும்ப என்ன பண்ணணும், முகலாயர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பனிஷ்மெண்ட். ரெண்டாவது பனிஷ்மெண்ட் என்னன்னா, முகலாயர் படையில வந்து 5000 குதிரைகள் இருக்கும். முகலாயர் படையில பாத்தீங்கன்னா வந்து 5000 குதிரைகள் இருக்கும். அந்த குதிரையெல்லாம் பராமரிக்கக்கூடிய பொறுப்புக்கு பேர் பாத்தீங்கன்னா மன்சப்தார் பொறுப்புன்னு சொல்லுவாங்க. மன்சப்தார். ஓகேவா. அதாவது முகலாயர் படையில நாடு முழுக்க போர் பண்றதுக்காக வந்து நிறைய குதிரைகள் வச்சிருப்பாங்க இல்லையா, அது அத்தனை குதிரையும் பாத்தீங்கன்னா மன்சப்தார் அப்படின்னு பராமரிச்சுட்டு இருப்பாங்க போஸ்டிங்ல. ஓகே. அப்புறம் என்ன பண்றாருன்னா, சிவாஜி மேல 5000 குதிரைகளை திணிச்சு, இந்த 5000 குதிரை நீ பாத்துக்க, இந்த 5000 குதிரைக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் பாத்துக்க, 5000 குதிரைக்கும் போர் பயிற்சி கொடுத்து சொல்லி என்ன பண்றாங்க, மன்சப்தார் அப்படிங்கிற பனிஷ்மெண்ட்டையும், தட் மீன்ஸ் அது ஒரு முறை, ஒரு போஸ்டிங். ஓகே, அதையும் திணிக்கிறாங்க. ஓகேங்களா, நல்லா கவனிச்சுங்க. மன்சப்தார் முறை வந்து பின்பற்றதும் முகலாயர்கள். அது யார் மேல திணிக்கப்பட்டிருக்கு, நம்ம சிவாஜி மேல திணிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா. 5000 குதிரை பராமரிக்க சொல்றாங்க. சரி, சிவாஜி என்ன பண்றாருன்னா ஓகே ஓகேன்னு பார்த்துட்டே இருக்கிறாப்ல. ஓகே, சிவாஜி பாத்தீங்கன்னா வந்து ஒரு தப்பிச்சு போக திடீர்னுலாம் பிளான் பண்ணல. அப்படியே 2 வருஷமா பிளான் பண்ணிட்டு இருக்காரு. 2 வருஷமா கோட்டைக்குள்ளே வந்துட்டு இருக்காரு. கடைசி என்ன பண்றாருன்னா சிவாஜி வந்து சின்ன சின்ன பிளான் பண்ணுவாரு. என்னன்னா, சிவாஜி சாந்தமாவே மாறிடுறாரு. ஒரு பெரிய ரக்கட் பாய் தான். பட் என்ன பண்றாரு, கோட்டைக்குள்ள சிறைப்பட்டதுக்கு அப்புறம் அவருக்கு பண்ணி இது சில ஃப்ரீடம் இருந்துச்சு. அவர் கோட்டைக்குள்ள என்ன வேணா பண்ணிக்கலாம், அந்த ஃபோர்ட்ல சுத்தி வரலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். பட் கோட்டை தாண்டி வெளியே போகக்கூடாது. ஃபுல்லா கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப சிவாஜி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஐயா நான் ஒரு ஹிந்து, என்ன பண்ண வழக்கமா வந்து சாமிக்கு பூஜை பண்ணிட்டு மாம்பழங்கள் ஏதோ ஒரு பழங்களை வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு தானம் பண்ணிட்டு தான் வந்து சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். உடனே என்ன பண்ணுவாங்க, முகலாயர்களும் வந்து ஓகே நீ தப்பிச்ச பக்கம்லாம் சரி என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாவே வந்து அவர் கேட்கிற பழங்கள்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க.
சிவாஜி என்ன பண்ணுவாருன்னா சாமியை கும்பிட்டு அந்த பழங்களை ஆசீர்வதிச்சுட்டு ஸோ எல்லாத்தையும் ஏழை மக்களுக்கு கூட கொடுத்து சொல்லுவார். அப்படிதான் போயிட்டு இருக்கும், அது ரெகுலரா போயிட்டே இருக்கும். ஓகேவா? சிவாஜி அமைதியாவே இருப்பார் கோட்டைக்குள்ள 2 வருஷமா. சரி, சாஃப்டாவே மாறிடுவார். முகலாயர் நம்பிடுவாங்க, ஓகே சிவாஜி சாஃப்டா மாறிட்டான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நம்பிடுவாங்க ஃபுல்லாவே. இப்போ கடைசி நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய கூடைகளில் வந்து ரெகுலராக என்ன வரும், மாம்பழங்கள் வருது இல்லையா, அந்த கூடைகள் பார்த்தீங்கன்னா ஆள் ஒசரத்துக்கு இருக்கும், அவ்வளோ பெரிய கூடைகள். ஓகேங்களா? அந்த கூடைகள் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே வழக்கம் போல் என்ன பண்ணுவாங்க, சிவாஜி வந்து ப்ரே பண்ணுவார். என்ன பண்ணுவாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த கூடைகள் ஃபுல்லாக வெளியே போய் கோட்டைக்கு வெளியே போய் மக்களுக்கு தானம் போகும். ஓகேவா? சிவாஜி என்ன பண்ணுறாருன்னா அந்த மாம்பழ கூடைகளில் பதுங்கி போய் வெளியே தப்பிச்சிருவார். இப்படி போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் என்ன பண்றாரு, தப்பிச்சு வெளியே போயிடுறாரு இல்லையா? அப்ப அந்த மன்சப்தார் முறைங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? 5000 குதிரைகளுக்கு பராமரிக்க வேண்டிய முறை இருக்கு இல்லையா? அது என்ன பண்றாங்கன்னா சிவாஜியோட பையன் மேல திணிக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? என்ன பண்றாங்கன்னா சாம்பாஜி, ஓகேவா, சாம்பாஜி நீங்க எழுதியிருக்கேன் இல்லையா? சாம்பாஜி சிவாஜியோட பையன். ஓகேவா? அந்த சிவாஜி தப்பிச்சு போன பிறகு அந்த 5000 குதிரையை பராமரிக்க வேண்டிய மன்சப்தார் முறை யாருக்கு விழுந்துரும் பார்த்தீங்கன்னா சாம்பாஜிக்கு விழுந்துரும். ஏன்னா சாம்பாஜியும் சிவாஜியும் சேர்ந்து தான் கோட்டைக்குள்ள போய் இதுவாயிருப்பாங்க, சிக்கி இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா மன்சப்தார் முறை அப்படிங்கிறது என்னன்னா நம்ம முகலாயர்கள் குதிரையை பராமரிக்கிற முறைக்கு பேர் மன்சப்தார் முறை. அதுல 5000 குதிரையை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு வந்துச்சு, சிவாஜிக்கு வந்துச்சு. ஆனா சிவாஜி தப்பிச்சு போன பிறகு அந்த பொறுப்பு யார் மேல மறுபடியும் விழுகுது, அவரோட பையன் சாம்பாஜி மேல விழுகுது. அப்படின்னா பாருங்க, யோசிச்சு பாருங்க, 1665ல சிவாஜியை பிடிச்ச உள்ள வச்சிருந்தாங்க கோட்டைக்குள்ள. ஓகேவா? ஸோ அந்த சமயத்தில் என்னாச்சு, மராட்டியம் வந்து சிவாஜிக்கிற ஒரு கேப்டன் இல்லாமல், ஏன்னா சிவாஜிக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசா பொறுப்பேற்றுக்கல, அதனால தலைமைன்னு வச்சுக்கோங்க, கேப்டன் வச்சுங்க. ஓகேவா? அப்போ சிவாஜி இங்கே ஜெயிலில் இருக்கும்போது அந்த கோட்டைக்குள்ள இருக்கும்போது மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் ரொம்பவே சஃபர் ஆச்சு. ப்ராப்பரான நிர்வாகம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த மகாராஷ்டிரா வந்து ரொம்பவே நிதி இல்லாமல் சஃபர் ஆச்சு. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா சிவாஜி வெளியே வந்து தப்பிச்சு வந்துட்டார் இல்லையா, அப்படியே நடந்தே போறாரு, பொடிநடையே போறாரு. இங்க டெல்லியில இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்தே பொடிநடையா மகாராஷ்டிரா வரைக்கும் போறாரு. மாறு வேஷத்துல போவார். ஓகேங்களா? என்ன பண்ணியிருப்பாருன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே மொட்டை அடிச்சு தாடி எல்லாம் எடுத்துட்டு ஸோ ஒரு சாமியார் மாதிரி துறவி மாதிரி போயிருப்பார், மகாராஷ்டிரா நடந்தே போயிருப்பார். ஓகே. கடைசி என்ன பண்றாருன்னா போய் மகாராஷ்டிரா சேர்ந்ததுக்கு அப்புறம் பயங்கரம் பிளான் பண்றாரு. ஸோ ஜெயிலில் தட் மீன்ஸ் கோட்டைக்குள்ள இருந்த வரைக்கும், ஓகேவா, அந்த கோட்டை காவல்ல இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஃபினான்ஸ் பயங்கரம் அடிபட்டுச்சு. இப்போ என்ன பண்ணணும், அதை ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் படையெடுக்க முடியும்னு யோசிக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா 1670ல் சூரத் அப்படிங்கிற நகரத்தை தாக்குறாரு போய். ஸோ சூரத்தை ஏன் டார்கெட் வைக்கிறாருன்னா சூரத் அப்படிங்கிறது முக்கியமான வணிக மையமாக இருந்துச்சு. சூரத்துங்க பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ட்ரேடு சென்டராக இருந்துச்சு அந்த முகலாயர் காலத்தில். ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அங்கே வந்து நிறைய ட்ரேடர்ஸ் வருவாங்க, நிறைய வந்து வியாபாரிகள் வருவாங்க, நிறைய பணம் இருப்பாங்க. ஓகேவா? நிறைய பேர் செட்டில் ஆயிருப்பாங்க. அவர் போய் வார்னிங் பண்றாரு, நான் உங்களுடைய பொருளை ஃபுல்லாக அழிச்சிட்டு போக வரல, எனக்கு ஃபினான்ஸ் தேவை, நீங்க என்ன பண்ணுங்க ஒழுங்கா கப்பம் கட்டுங்க எனக்கு, அப்படி சொல்லி வார்ன் பண்ணுவார். பட் அந்த ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா முகலாயர் கண்ட்ரோல்ல இருப்பாங்க. சரி, முகலாயர் வந்து காப்பாற்றுவாங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. சிவாஜிக்கு பயங்கர கோவம் வந்துடும். சிவாஜி சூரத்தோட வாசல்ல இருந்து சொல்றாரு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ்லாம் கப்பம் கட்டிட்டீங்கன்னா நான் கிளம்பி போயிடுறேன் அப்படிங்கிறாரு. ஓகேவா? பட் ட்ரேடர்ஸ் ஃபுல்லாக முகலாயருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, படை வரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசி படை வரல. அப்ப சிவாஜி என்ன பண்றாரு, பயங்கர கோவமாய் அக்ரஸிவா, ஓகேங்களா, என்ன பண்றாருன்னா சூரத்தை வந்து வெறித்தனமா தாக்குவார். ஓகேவா? ஸோ சூரத்தை வந்து வெறித்தனமா தாக்குவார். சொல்லுவாங்க நம்ம பார்த்தீங்கன்னா சூரத்தை வந்து சூறையடித்தார். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கொள்ளையடிச்சாருங்க இது பண்ணுவாங்க, பயங்கரமா தாக்கியிருப்பார் அவர். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்றாரு, இந்த கொஸ்டின் கேட்பாங்க, சூரத்தை வந்து சிவாஜி தாக்கன ஆண்டு எது, 1670. ஓகேங்களா? இப்படி தாக்கிறார். இந்த சமயத்துல என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஓகேவா, முகலாயருக்கு ஆல்ரெடி பிரிட்டிஷ்காரனோட பிரச்சனை. முகலாயர்கள் என்ன பண்றாங்க, சிவாஜியை வந்து அந்த இது பண்ணலாம் நினைக்கிறாங்க, சப்ரஸ் பண்ணலாம், ஒடுக்கிடலாம், சிவாஜியை வந்து கொன்னலாம்னு நினைக்கிறாங்க. பட் சிவாஜி ஒண்ணுமே பண்ண முடியல. அப்ப கடைசி என்ன பண்றாங்கன்னா முகலாயர்கள் வந்து ஒதுங்கி போயிடுறாங்க. ஓகே, நம்ம பெரிய பிரிட்டிஷ்கார பிரச்சனையை பார்க்கலாம். சிவாஜி வந்து அவன் ஊரை ஆட்சி பண்ணிட்டு போட்டுங்கிற மாதிரி என்ன பண்றாங்க, அந்த முகலாயர்கள் ஃபுல்லாக ஒதுங்கி போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா சிவாஜி வந்து அந்த மகாராஷ்டிராக்கான நிதி நிலையம் எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு கடைசி என்ன பண்றாரு, 1674ல, சரிங்களா, ராய்கர் அப்படிங்கிற கோட்டையில, ராய்கர் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ட்ல என்ன பண்றாருன்னா போய் அப்பதான் அரசனாவே பொறுப்பேற்றுக்கிறாரு. ஸோ இது வரைக்கும் சிவாஜி அரசனாலாம் கிடையாது. ஓகேவா? 1674ல தான் ராய்கர் கோட்டையில தான் என்ன பண்றாரு, சிவாஜி வந்து கம்பீரமா உட்காந்து அரசங்கிற பொறுப்பேற்றுக்கிறாரு. தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சத்ரபதி அப்படிங்கிற டைட்டிலோட பொறுப்பேற்றுக்கிறாரு. ஓகேங்களா? இது வரைக்கும் ஒரு தலைமையாளா இருந்து தான், ஒரு கேப்டனா இருந்து தான் மக்கள் ஒருத்தர் வந்து தான் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருந்தாரு. ஓகேங்களா? ஸோ முக்கியமான கொஸ்டின்ஸ் இது எல்லாமே தான். ஓகே. ஸோ சிவாஜி மேல புரந்தர் ஒப்பந்தம் போடப்பட்ட ஆண்டு 1665. ஓகேவா? ஸோ அவர் மேல மஞ்சத்தார் திணிக்கப்பட்டுச்சு இல்லையா, அது 5000 குதிரைகள்.
மஞ்சத்தார் முறையா அவருக்கு பதிலா ஃபாலோ பண்ணது யாருன்னா அவரோட மகன் சாம்பாஜி. ஓகேவா. சிவாஜி வந்து 1670 சூரத் தாக்குனாரு. எந்த வருஷம் பொறுப்பேற்றுக்கிட்டாரு? 1674. எந்த கோட்டையில? ராய்கர் கோட்டையில. ஓகேவா. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. இது எல்லாமே கொஸ்டின்ஸ் தான். ஓகே. அதுக்கடுத்து என்ன பண்றாங்கன்னா இவருக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து வைக்கிற ஒரு பட்ட பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஹிந்துத்துவ தர்மோதரக்குங்கிறாங்க. ஹிந்துத்துவ தர்மோதரக். அதாவது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஹிந்து நம்பிக்கையின் பாதுகாவலன்னு அர்த்தம். ஓகேவா. ஏன்னா ஃபுல்லா முஸ்லீம் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அதுல ஹிந்துக்கள் ஃபுல்லா ஒடுக்கப்பட்டு இருந்தாங்க. ஓகேவா. அப்ப ஹிந்துக்களை காப்பாத்துறதுக்காகவே பிறந்த வந்த ஒருத்தர். அதை நம்ம இப்போ வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஹிந்து முன்னணிங்கிற கட்சி கொடியில எல்லாம் பாத்தீங்கன்னா சிவாஜியோட படம் இருக்கும். அப்ப ஹிந்துத்துவ தர்மோதரக் அதாவது ஹிந்து மக்களுடைய பாதுகாவலர் என்று அழைக்கப்பட்டது யாருன்னா நம்முடைய சிவாஜி அவர்கள். ஓகேங்களா. இந்த கொஸ்டின்ஸ் தெரிஞ்சுக்கணும். அப்படியே சிவாஜி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இப்போ 1674 சிவாஜி என்ன பண்ணாரு? சத்ரபதிங்கிற பொறுப்போட ராயகர் கோட்டையில பொறுப்பேற்றுட்டார் இல்லையா. அப்புறம் கடைசி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா இங்க ஸோ அடுத்து 1676 அதாவது சத்ரபதினு பொறுப்பேற்றுக்கிட்ட அடுத்த 2 வருஷத்துல சிவாஜி என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா. ஓகேவா. சிவாஜி பார்த்தீங்கன்னா வந்து சவுத் இந்தியா ஃபுல்லாக படையெடுக்கிறார். சவுத் இந்தியா மீன்ஸ் கர்நாடகா தமிழ்நாடுன்னு சொல்லி என்ன பண்றாருன்னா ஸோ எல்லா பக்கமும் படையெடுத்துட்டே இருக்காரு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. சிவாஜி தென்னிந்தியாவுடைய படையெடுத்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1676 சவுத் இந்தியா ஃபுல்லாக வராரு. கேப்சர் பண்ணுறதுக்கு வராரு. ஓகேங்களா. அப்போ எதுக்கு வராரு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஹிந்து மதத்தை பரப்பணும். ஹிந்து மதம் வந்து பரவ செய்யணும். ஓகே. ஏன்னா முஸ்லீம் தான் ஃபுல்லாக ஆட்சி பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ அப்போ ஹிந்து மதத்தை நாடு முழுக்க பரப்புறதுக்காக சவுத் இந்தியாவுக்கு வராரு. ரெண்டாவது விஷயம் என்ன? சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த செல்வங்கள் இருக்குல்ல அதெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போறதுக்கு வராரு. ஓகேங்களா. இது தெரிஞ்சுங்க. எங்க வந்திருக்காருன்னா தஞ்சாவூர் நம்ம தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் வந்திருக்காரு, செஞ்சி வந்திருக்காரு, இந்த மாதிரி நிறைய பக்கம் வந்திருக்காரு. தஞ்சாவூர், செஞ்சி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஏரியாவுக்கு வந்து சிவாஜி வந்து ஸோ படையெடுத்துட்டு வந்திருக்காரு. ஓகேங்களா. இந்த மாதிரி போகும். அப்போ இதனால தான் என்னாச்சு தஞ்சாவூர்ல மராத்தியர் வம்சங்கிறது உருவாக காரணமா இருக்கும். ஓகேங்களா. அப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா இதுதான். கடைசி என்னாச்சுன்னா 1680 சிவாஜி வந்து மரணம் அடைகிறாரு. ஓகேங்களா. அப்போ 1627 பிறந்த சிவாஜி. ஓகேவா. 1627 ஷிவ்னேர் அப்படிங்கிற பகுதியில் பிறந்த சிவாஜி கடைசி என்னாச்சுன்னா ஸோ 1680 வந்து மரணம் அடைஞ்சிடுறாரு. ஓகேங்களா. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அடுத்து வரக்கூடிய கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜியோட நிர்வாகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா சிவாஜியோட ரூலிங் வந்து டெல்லி சுல்தான்ஸ் ரூல் பண்ணாங்க இல்லையா. நம்ம ஆரம்பத்தில் படித்தோம். ஓகேங்களா. டெல்லி சுல்தானோட ரூலிங் எப்படி இருந்துச்சோ அதே போல நம்ம பண்ணுறாருன்னா இவர் ரூல் பண்ணுறாரு. என்ன ஒரு வித்தியாசம்? டெல்லி சுல்தான் பார்த்தீங்கன்னா டெல்லியே மையமாக வச்சு ஆட்சி பண்ணியிருப்பாங்க. சில ரிஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதே ரிஃபார்மை இவர் மகாராஷ்டிரா ட்ரை பண்றாரு. அப்ப இப்படி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே. சிவாஜியோடைய அந்த சீர்திருத்தங்கள். ஓகேவா. சிவாஜியோடைய ரிஃபார்மர்ஸ் யாரை பேஸ் பண்ணி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானை பேஸ் பண்ணி இருந்துச்சு. அடுத்த சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இவர் ரெவன்யூக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா மாலிக் ஆம்பர். ஓகேவா. ஸோ வர்றதுக்கு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா மாலிக் ஆம்பர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங். ஓகேவா. அகமது நகருடைய மாலிக் ஆம்பர். ஓகேவா. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கதி அப்படிங்கிற பேர்ல டேக்ஸ் எல்லாம் போட்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் என்ன பண்றாரு இவரும் ஃபாலோ பண்றாரு. ஓகேங்களா. ஏன்னா நல்ல ஒரு விஷயம் எங்க இருந்தாலுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். அப்ப இவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா சிம்பிளா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒரு லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மகாராஷ்டிராவோட டெரேன் இப்படி இருக்கும். மகாராஷ்டிரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மகாராஷ்டிரா கேரளா இருக்குன்னா இது ஃபுல்லாவே ஹில்லி ரீஜன். இது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா மலையோர பகுதிகள் காடுகள் மலைகள் இருக்கும். அப்புறம் என்ன பண்றாருன்னா தனித்தனியாக பிரிக்கிறார் லேண்டை ஃபுல்லாவே. வயல்வெளிக்கு தனி டேக்ஸ், தோட்டத்துக்கு தனி டேக்ஸ், மலைப்பகுதிகள் தனி டேக்ஸ், நம்ம தனித்தனியாக வந்து லேண்டை பிரித்து ஒவ்வொரு லேண்டுக்கான தனி டேக்ஸ் போடுவார். ரெவன்யூ வேற வேறையா இருக்கும். இப்போ வந்து வயக்காட்டில் நல்லா நல்லா வந்து விளைச்சல் இருக்கும், அது தனி டேக்ஸ். ஓகேவா. அப்போ என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா தனித்தனியான டேக்ஸை போட்டு இவர் வந்து அந்த மக்கள்கிட்ட இருந்து வரி வசூலிக்கிறாரு. அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சவுத் அண்டு சர்தேஸ் முகி அப்படிங்கிற 2 டேக்ஸ் போடாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க அடிக்கடி எக்ஸாமில். ஓகேவா. ஏன்னா இந்த மாதிரி டேக்ஸ் வந்து இந்த இந்திய வரலாற்றில் வேற எந்த அரசும் போட்ட கிடையாது. ஓகேவா. அப்படின்னா சவுத் அண்டு சர்தேஸ் முகி அப்படிங்கிற டேக்ஸுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா பேர் பார்த்தீங்கன்னா சவுத் அப்படிங்கிறது நான் மராட்டாஸ், அதாவது மராட்டால பிறக்காத மக்கள் அவங்க கட்ட வேண்டிய டேக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சவுத் அப்படிங்கிற டேக்ஸ். இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா காளான் படம் வந்துச்சு, நாயகன்னு படம் வந்துச்சு. அதான் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் தான் மகாராஷ்டிரால தாராவி மும்பையில் பார்த்தீங்கன்னா தாராவிங்கிற பகுதியில் போய் செட்டில் இருந்திருப்பாங்க. ஓகேவா. அதை பற்றின கதை தான் இந்த ரெண்டுமே. ஓகேவா. பின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்காரங்க செட்டில் இருக்காங்களா மும்பையில் போய்
அப்ப என்ன ஆகும், மும்பை மக்களுக்கு மகாராஷ்டிரா மக்களுக்கு வேலை வாய்ப்புல கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும். ஓகேவா? அதே போல பார்த்தீங்கன்னா, எத்தனையோ மக்கள் அங்க செட்டில் ஆயிருப்பாங்க போய். அப்ப என்ன பண்றாருன்னா, மகாராஷ்டிரால பிறக்காத, மகாராஷ்டிராவோட வம்சம் இல்லாத, ஓகேவா? நான் மராட்டா மேல வந்து டாக்ஸ் போட்டாரு. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா, சவுத் அப்படிங்கிற டாக்ஸ். ஓகேவா? அதே போல சர்தேஸ் முகிங்கிற டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு வியாபாரத்திலையும் கிட்டத்தட்ட 10% என்ன பண்ணணும்? அரசனுக்கு சர்சார்ஜா கட்டணும். டோல் டாக்ஸ் மாதிரி. ஓகேவா? என்ன பண்ணுவீங்க? பண்ற ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொரு ட்ரேட்லயும் வரக்கூடிய லாபம் இருக்கு இல்லையா? அதுல என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, 10% வந்து அரசனுக்கு டாக்ஸா கட்டணும். அது பேர் தான் பார்த்தீங்கன்னா, சர்தேஷ் முகின்னு சொல்லுவாங்க. சவுத் அப்படிங்கிறது மகாராஷ்டிரா இல்லாத மக்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு டாக்ஸா இருந்துச்சு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அதை கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இதுல முக்கியமா சில கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? சிவாஜியோட நிர்வாகத்தை பத்தி பார்க்கும்போது, பேஷ்வா அப்படிங்கிறதா வந்து சிவாஜிக்கு அடுத்தபடியா ஓகே இருந்த முதன்மை அமைச்சர். ஓகே, பிரதம அமைச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சிவாஜி வந்து அரசன். ஓகேவா? முதன்மை அமைச்சர். பேஷ்வா வந்து அமைச்சர். பேஷ்வா நம்ம சிவாஜி வந்து அரசரா இருக்கார் அப்படிங்கிற பட்சத்துல அரசருக்கு அடுத்தபடியா ஒரு போஸ்டிங். ஓகேவா? அந்த போஸ்டிங் பேர் தான் வந்து பேஷ்வான்னு சொல்லுவாங்க. சொல்லப்போனால் சிவாஜி இறந்ததுக்கு பிறகு என்னன்னா பேஷ்வாக்கள் தான் நாட்டை ரூல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, இப்படி போகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அமர்த்தியா அப்படிங்கிறதுனா நிதித்துறை. ஓகே, அமர்த்தியா அப்படிங்கிறது போஸ்டிங் பேரு. அது யார் என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நிதித்துறைக்கான போஸ்டிங், ஃபினான்ஸ்க்கான போஸ்டிங். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா வக்னவிஸ் இது கேட்குறாங்க, நியாயதீஸ் கேட்குறாங்க. ஸோ நியாயதீஷ் பேர்ல இருக்கு இல்லையா, நியாயம் அப்படின்னா நீதி வழங்குறது. ஓகேவா? ஸோ வந்து நியாயம்னா நீதி வழங்குறது. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சுமந்தா அப்படிங்கிறது தலைமை நீதிபதி. சுமந்தாங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து தலைமை நீதிபதி. ஓகேங்களா? இது பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து இந்த கேட்டகரி கேட்பாங்க. பேஷ்வான்னா சிவாஜிக்கு அடுத்தபடியாக இருந்த மிக முக்கியமான ஒரு அமைச்சர், பிரதம அமைச்சர். அமர்த்தியா அப்படிங்கிறது வந்து நிதித்துறை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியாயாதீஷ்ங்கிறது நீதி, ஜஸ்டிஸ். சுமந்தா பார்த்தீங்கன்னா வந்து தலைமை நீதிபதி. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேஷ்வாக்கள் ரூல் பண்ண வராங்க. ஓகே, சிவாஜிக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பேஷ்வாக்கள் ரூல் பண்ண வராங்க. இந்த பேஷ்வாக்கள் எப்படி வராங்க? ஏன் சிவாஜிக்கு வேற வாரிசே இல்லையானா சிவாஜிக்கு வாரிசு இருந்துச்சு. ஓகேவா? என்ன விஷயம் நடக்கும் பாருங்களேன். சிவாஜி இருக்காரு. ஓகேவா? அவருக்கு 2 வாரிசுகள் இருப்பாங்க முக்கியமா. ஓகேவா? ஒருத்தர் வந்து சாம்பாஜி, இன்னொருத்தர் வந்து ராஜாராம். ஓகேவா? இதில் முதல்ல பார்த்தோம், சாம்பாஜி தான் வந்து என்ன பண்ணாருன்னா சிவாஜியை சிறை பிடிச்சி வச்சிருந்த பிறகு, ஓகே, சிவாஜி தப்பிச்சு போயிட்டார் இல்லையா? அப்ப என்னாச்சுன்னா சிவாஜி மேல திணிக்கப்பட்ட அந்த 5000 குதிரைகள் கொண்ட மன்சப்தார் முறையை இவங்க ஃபாலோ பண்ணாரு. சிவாஜியோட மூத்த மகன். ஓகேவா? சிவாஜியோட மூத்த மகன் சிவாஜிக்கு பதிலாக அந்த மன்சப்தார் முறைங்கிற பேர்ல 5000 குதிரையை பராமரிச்சது இவர் தான். ஓகே, சாம்பாஜி. அவர் என்ன பண்றாங்கன்னா 1689ல எதிரிகள் கொலை பண்ணிடுறாங்க. ஓகேவா? அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு, கொஞ்சம் வருஷம் கழிச்சு என்னாச்சுன்னா ராஜாராமும் மரணம் அடைஞ்சிறாரு. ஸோ ராஜாராம் வந்து 2வது பையன். சாம்பாராம் நம்ம சாம்பாஜி முதல் பையன். அவரை எதிரிகள் கொண்டுடுறாங்க 1689ல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராஜாராம் வந்து சின்ன பையன். அவரையும் வந்து என்னாச்சுன்னா மரணம் அடைஞ்சிறாரு. ஓகேங்களா? அப்ப என்னாச்சுன்னா சாம்பாஜியோட பையன் ஒருத்தர் இருக்கான். அவன் யாருன்னா சாகுன்னு சொல்லுவாங்க. சாம்பாஜியோட பையன் பார்த்தீங்கன்னா ஷாகு, SAHU, ஷாகு. ஓகேவா? சாம்பாஜியோட பையன் வந்து சாகு. ஓகேவா? இவன் வந்து உயிரோட இருக்கான். அதாவது சிவாஜியோடைய மூத்த பகனோட வாரிசு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜாராம் இருக்காங்களா, ராஜாராமோடைய மனைவி பேர் பார்த்தீங்கன்னா தாராபாய். இவங்க ஒரு பக்கம் உயிரோட இருக்காங்க. இப்போ என்ன விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஷாகு அப்படிங்கிறது சிவாஜியோடைய மூத்த வாரிசு, சாம்பாஜியோடைய பையன். ஓகேவா? மூத்த பேரன். இங்க என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் இறந்துட்டாரு. ராஜாவோட மனைவி இருக்காங்க தாராபாய். இப்போ தாராபாய் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, என்னோட மகன் தான் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா சாகு சின்ன பையன், அவர் இளவரசன், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அப்ப என்ன பண்ணாங்க, என் மகனை போஸ்டிங்ல பிடுங்குறாங்க தாராபாய். இப்போ தாராபாயோட பையனை குட்டி பையன் தான். என்ன விஷயம்னா அந்த தாராபாயோட பையனை சும்மா ஆட்சியில் உட்கார வச்சுக்கிட்டு இந்த அம்மா ஆட்சி பண்ணலாம் ஆசைப்படுது. ஓகேவா? பாகுபலி பார்த்துருப்பீங்களே, குட்டி குழந்தை உட்கார வைப்பாங்களா அந்த மாதிரி. ஓகேவா? அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஸோ தாராபாயோட பையன் தான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி அந்த அம்மா ஒரு பக்கம் போராட்டம் பண்ணுது. மற்ற மக்கள் என்ன பண்றாங்கன்னா சாகுதான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி ஒரு பக்கம் போராட்டம் போயிட்டு இருக்கு. அப்ப அடுத்த அரசர் யாருன்னு பிரச்சனை. ஓகேவா? இப்போ என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா வந்து பேஷ்வாக்கள் தான் சால்வ் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேவா? எந்த பேஷ்வா அந்த பிரச்சனையை சால்வ் பண்றாங்க? ஏன்னா பேஷ்வா தான் பிரதம அமைச்சர். ஓகேவா? ஸோ அரசனுக்கு அடுத்தபடியே பெரிய போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பேஷ்வாக்கள் தான். அப்போ எந்த பேஷ்வா சால்வ் பண்றாங்க பார்த்தீங்கன்னா பாலாஜி விஸ்வநாத் அப்படிங்கிற பேஷ்வா தான் வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்றாரு.
ஸோ என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, லாஜிக் படி பார்க்கும்போது அந்த அரசுரிமை யாருக்கு இருக்குன்னா ஷாகுக்கு தான் இருக்குன்றாரு. ஓகேவா? லாஜிக் படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அரசுரிமை யாருக்கு இருக்கு? ஷாகுக்கு தான் இருக்கு. ஓகேவா? அப்படின்னு அரெஸ்ட் பண்றாரு. அப்ப என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஷாவுக்கு பயங்கரமான கொண்டாட்டம். ஓகே, அடுத்த அரசனா இருந்தாலும் கொண்டாட்டம் ஷாவுக்கு. ஆனா ஷாவுக்கு வந்து ஆட்சி பண்ணலாம் பிடிக்கல. ஓகேவா? அப்ப ஷாவுக்கு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து பாலாஜி விஸ்வநாத்தை கூப்பிடுறாரு. ஐயா இந்த மாதிரி வாங்க ஐயா. பாலாஜி விஸ்வநாத் ஐயா இங்க வாங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா வந்து எனக்கு பதிலா ஓகேவா நான் தான் அரசன். ஷாகு நான் தான் அரசன். and என்ன பண்ணுங்கன்னா என்னோட ஆட்சியை வந்து நீங்க கொஞ்சம் கண்காணிச்சுக்குங்க. நான் என்ன பண்றேன் அரண்மனையில போயிட்டு அந்தப்புறத்துல போயிட்டு ஓய்வு எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஷாகு கிளம்பி போயிடுறான். ஓகேவா? ஏன்னா ஷாவுக்கு ஆட்சி பண்ண பிடிக்கல. அப்படியே ஜஸ்ட் லைஃப் நல்லா இருக்கணும். ஆனா அரசங்கிற பதவியும் தேவைப்படுது. அப்படி இருக்கு. ஓகேவா? அப்ப என்ன பண்றாருன்னா யாரு பதவியை கொடுத்தாங்களோ தட் மீன்ஸ் பாலாஜி விஸ்வநாத் தான் ஷாகு அரசன் அறிவிக்கிறாரு. என்ன பண்றாங்க ஷாகு பாலாஜி விஸ்வநாத்டே பொறுப்பை படைச்சிட்டு நான் தான் அரசன், எனக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணுங்க என் கண்ட்ரோல்ல வந்து நாட்டை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஓகேவா? அப்ப இந்த கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க, ஷாகுவை அரசனாக அறிவித்தது யாருன்னு கேட்பாங்க. இந்த கொஸ்டின் யாருன்னா வந்து பாலாஜி விஸ்வநாத் அப்படிங்கிற பேஷ்வா. அப்ப ஷாகுக்கு பதிலாக நாட்டை ஆட்சி பண்ணது யாருனாலுமே அதே பாலாஜி விஸ்வநாத் தான். ஓகேவா? இன்னொரு விஷயம் என்னன்னா பேஷ்வாக்களோட ஆட்சியில ஃபர்ஸ்ட் பேஷ்வா யாருன்னு கேட்பாங்க. ஏன்னா இவர் தான் பேஷ்வா அப்படிங்கிற பேர்ல உட்காந்து ஆட்சி பண்றாரு. ஓகே, அந்த பதவியில் உட்காந்து ஆட்சி பண்ண அரசன் ஆட்சி பண்ணல, பேஷ்வாங்கிற பதவியில் ஆட்சி பண்றாரு. ஓகே, அப்ப பாலாஜி விஸ்வநாத் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேஷ்வா. அந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? அதே போல ஷாகுவ மராட்டிய ஆட்சியாளரா ஷாகுவை தான் அடுத்த அரசன் அறிவிச்சது யாருன்னு கேட்பாங்க. இது 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் பேஷ்வா யாருங்கிறாலுமே பாலாஜி விஸ்வநாத் தான். ஷாகு அறிவிச்சதா இருக்கிறாலுமே பாலாஜி விஸ்வநாத் தான். ஓகேங்களா? ஆண்டு தெரிஞ்சுங்க 1713 வந்து இவர் என்ன பண்றாரு பேஷ்வாவை பொறுப்பேற்றுக்கிறாரு. அடுத்து வரக்கூடிய யார் பார்த்தீங்கன்னா வந்து பாஜிராவ் ஒன்று. ஓகே, பாலாஜி விஸ்வநாத் அதுக்கடுத்து கேரக்டர் பார்த்தீங்கன்னா பாஜிராவ் ஒன்று அப்படிங்கிற கேரக்டர். இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. வெள்ளக்கா தட் மீன்ஸ் பிரிட்டிஷ்காரன்ட்ட மாட்டிக்கிட்டு முகலாயர் ஃபுல்லாகவே வந்து ஆட்சி குறைஞ்சிட்டே இருக்கு. ஓகேங்களா? அப்போ இவர் சொல்றாரு, ஐயா மராட்டிய தலைவர்களை ஒன்று சேருங்க. ஏன்னா வந்து முகலாயர் அவ்வளோ பெரிய வம்சமா இருந்தாங்க. பட் அவனை என்னாச்சு பிரிட்டிஷ்காரன்ட்ட வந்து சிக்கி சீரழிகிறாங்க. ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம், மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஃபுல்லாக ஒன்றா இருந்தால் மட்டும்தான் நம்ம காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மகாராஷ்டிரா தலைவர்கள் இருப்பாங்கல்ல, குட்டி குட்டி அரசர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள ஃபுல்லாக ஒன்று சேர்த்து ஒரு டீமை உருவாக்குனது யாருன்னு கேட்பாங்க. யாருன்னா பாஜிராவ் ஒன்று. ஓகேவா? ஸோ பாஜிராவ் ஒன்று நம்ம இருக்காரு மகாராஷ்டிரா தலைவர்கள் இடையில வந்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்குனாரு. இந்த கொஸ்டின் முக்கியம். அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நாதிர் ஷா படையெடுப்பு நடந்துச்சு இல்லையா, அந்த சமயத்துல வந்து யார் பேஷ்வான்னு கேட்பாங்க. அதே பாஜிராவ் ஒன்று. ஓகே, நாதிர் ஷா படையெடுப்பு நடந்தப்ப ஓகே, நாதிர் ஷா படையெடுப்பு அந்த சமயத்தில் வந்து பேஷ்வா யாருன்னு கேட்டாங்கன்னா வந்து பாஜிராவ் ஒன்று. ஓகேங்களா? இது தெரிஞ்சுங்க. 2 பாயிண்ட் தெரிஞ்சால் போதும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா பாலாஜி பாஜிராவ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆள் வந்து பாலாஜி விஸ்வநாத், ரெண்டாவது ஆள் பார்த்தீங்கன்னா பாஜிராவ் ஒன்று, மூணாவது ஆள் பார்த்தீங்கன்னா பாலாஜி பாஜிராவ். இவர் என்ன பண்ணுறாருன்னா 1752 முகலாயர்கள் இருக்காங்களே, முகல்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்களோட ஒப்பந்தம் போடுறாரு. ஏன்னா முகலாயரோட டீம் என்னாச்சு டெல்லி ஆட்சி பண்ணுறாங்க. பட் முகலாயரோட டீம் பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்சிக்கிட்டே போச்சு, வலிமை குறைஞ்சிருச்சு. அதான் பிரிட்டிஷ்காரன் பயங்கர அட்டாக் பண்ணிட்டான். முகலாயர் பக்கம் டீமே இல்லாம அளவுக்கு வலிமை ரொம்ப குறைஞ்சு போச்சு. அப்ப இவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா முகலாயர் அக்ரிமெண்ட் போடுறாரு. என்ன அக்ரிமெண்ட் போடுறோம்னா, ஸோ முகலாய கோட்டையை ஃபுல்லா நாங்க என்ன பண்றோம், மகாராஷ்டிராவை சேர்ந்த மராட்டியர்கள் காப்பாத்துறோம். ஓகே, நாங்க என்ன பண்றோம் உங்க கோட்டையை ஃபுல்லாவே பயங்கரமா சுத்தி வந்து பாதுகாத்துக்கிறோம் பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக. நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் டேக்ஸ் கொடுங்க, கொஞ்சம் அந்த சேவைக்கான வரி கொடுக்கணும். என்ன பண்றாரு, கொஞ்சம் அமௌண்ட் வாங்கிக்கிறாரு. அப்ப முகலாயரோட கோட்டையும் சேஃபா இருக்கும், மகாராஷ்டிரால இருக்க மக்களுக்கு வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கிடைச்ச மாதிரி, தட் மீன்ஸ் வருவாய் கிடைச்ச மாதிரி ஆச்சு. எம்ப்ளாய்மெண்ட்ல வருவாய் கிடைச்ச மாதிரி ஆச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அதை மேக் பண்ணது யாருன்னா பாலாஜி பாஜிராவ். அதாவது முகலாயரோட கோட்டையை பராமரிச்சுக்கிறோம், பராமரிக்கிற மீன்ஸ் பாதுகாக்கிறோம். ஓகேவா? முகலாயரோட கோட்டையை வந்து நாங்கள் சேஃப்கார்டு பண்ணி தரோம் பிரிட்டிஷ்காரன்ட்டு இருந்து. ஓகேவா? அப்படின்னு சொல்லி அதுக்கு வரி வசூல் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாலாஜி பாஜிராவ். கொஸ்டின் கேட்பாங்க 1752 முகலாயரோட அக்ரிமெண்ட் போட்டது யாருன்னு கேட்பாங்க. பட் இப்படிலாம் போயிட்டு இருந்தாலுமே என்ன பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் நடக்க ஆரம்பிக்கும். ஆண்டு 1761. நம்ம முதலே படிச்சிருப்போம், மொத்தம் 3 பானிபட் போர் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் பானிபட் போர் 1526. ஓகேவா? இப்ராஹிம் லோடி வெர்சஸ் பாபர். இல்லை இப்ராஹிம் லோடி தோத்துறாரு, பாபர் வந்து ஜெயிச்சாரு. அதனால என்னாச்சு, நம்மளுடைய நாட்டில் வந்து முகலாயர் ஆட்சிங்கிற தனி டீம் உருவாச்சு. இரண்டாவது ஆட்சி என்னது பார்த்தோம். ஸோ வந்து இரண்டாவது போர் பார்த்தீங்கன்னா பானிபட் போர் வந்து 1556. ஓகேவா? ஹேமச்சந்திரனுக்கும் அக்பருக்கும் நடந்துச்சு. ஓகேங்களா?
அப்போ என்னாச்சும் பார்த்தீங்கன்னா வந்து ஹேமச்சந்திரனுக்கும் அக்பர் நடக்குது. அதில் அக்பரை தட் மீன்ஸ் அக்பர் ஜெயிக்கிறாரு, ஹேமச்சந்திரன் வந்து தோத்துறாரு. ஓகேங்களா, இது 2ஆம் பானிபட் போர். அதே போல் பார்த்தீங்கன்னா 3ஆம் பானிபட் போர் வந்து 1761 நடக்குது. இந்த என்னாச்சும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் ஓகேவா, ஸோ முகல்ஸ் மராட்டாஸ் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் அகமது ஷா அப்தலி ப்ளஸ் வந்து பிரிட்டிஷ்காரன் ஒரு பக்கம் இருப்பாங்க. ஓகேவா, இதில் என்னாச்சும் பார்த்தீங்கன்னா வந்து முகல்ஸ் மராட்டாவோட டீம் ஃபுல்லாக அழிஞ்சு இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தட் மீன்ஸ் அந்த அகமது ஷா அப்தலி இருக்காங்களா அந்த டீம் வந்து ஜெயிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இதில் என்னாச்சும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய பேஷ்வாக்கள் ஆட்சி அதுவும் வந்து என்னாச்சுன்னா வீழ்ச்சியை நோக்கி போயிடும். ஓகேங்களா, பேஷ்வாக்கள் ஆட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1713. ஓகேவா, ஸோ பேஷ்வாக்கள் ஆட்சி வந்து 3ஆம் பானிபட்டு போருக்கு அப்புறமே என்னாச்சுன்னா வீழ்ச்சியை நோக்கி போயிடுச்சு, அந்த டிக்ளைன் நோக்கி போயிடுச்சு. அப்போ கம்ப்ளீட்டாக எப்போ டிக்ளைன் ஆகுதுன்னா 1818 வந்து கடைசி பேசுவாங்க இறந்து முடிஞ்சிருவாரு. அப்போ ஆட்சி வந்து டிக்ளைன் போயிடும். ஓகே, ஸோ இதில் வேற விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த 3 பேஷ்வாக்களை பற்றி தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் பாலாஜி விஸ்வநாத், 2வது பாஜிராவ் 1, 3ஆவது பார்த்தீங்கன்னா பாலாஜி பாஜிராவ். ஓகேங்களா, அவங்களோட பாயிண்ட்ஸ் 2 பாயிண்ட் தெரிஞ்சுங்க, அதே மோதல் நஃபாக இருக்கும். ஓகே, சரி இப்போ நம்ம அடுத்த ஒரு விஷயத்தை பார்க்கணும். என்னன்னா பேஷ்வாக்கள் ஆட்சி இருந்துச்சு இல்லையா, அதில் சில கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, ஸோ பேஷ்வாக்களோட ஆட்சியில் தலைமைச் செயலகம் எங்கே இருந்துச்சுன்னு கேட்பாங்க. பேஷ்வாக்கள் நோட் பண்ணிங்க. பேஷ்வாக்கள் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா புனாக்கு மாற்றுறாங்க. புனே இருக்கு இல்லையா, அங்கே மாற்றுறாங்க. ஓகே, ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து புனேக்கு மாற்றுறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகேவா, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி காலத்தில் இவங்க பண்ணுற கிளாசிஃபிகேஷன் எப்படி இருந்துச்சுன்னா மாகாணமே பிரிக்கிறாங்க. மாகாணம். ஓகேவா, அதை ஆட்சி பண்ணுறதா பார்த்தீங்கன்னா ஷர் சுபாஸ்தார். சர் சுபாஷ்தார் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒட்டுமொத்த ரீஜியன் மாகாணத்தை கண்ட்ரோல் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்த மாகாணத்தை ஆட்சி பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் சுபாஷ்தார். எப்போ பேஷ்வாக்கள் பீரியடில். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா மண்டலங்கள் ஜோன்னு சொல்லுவாங்களே மண்டலங்கள். ஓகேவா, அதை ஆட்சி பண்ணுறது யார் பார்த்தீங்கன்னா சுபாஷ் அல்லது சுபாஷ்தார். ஓகேவா, சர் சுபாஷ்தார்னா ஒட்டுமொத்த மாகாணம் ப்ராவின்ஸ் ஆட்சி பண்ணுறவங்க. ப்ராவின்ஸ் அதை ஆட்சி பண்ணுறதாரு பார்த்தீங்கன்னா வந்து சர் சுபாஷ்தார். மண்டலம் ஜோனை ஆட்சி பண்ணுறதாரு பார்த்தீங்கன்னா சுபாஷ்தார். ஜோன்ஸ் ஆட்சி பண்ணுறது சுபாஷ்தார். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் தான் கேட்பாங்க. இதுனா மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்தது ஜோனுக்கு அடுத்தபடியே குட்டியாகி பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்ட்ரிக்ஸ். ஓகே, மாவட்டம் இந்த ஆட்சி பண்ணுறதாருன்னா தேஷ்முக். இதுதான் கொஸ்டின் முக்கியம். இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. இல்லாட்டி தேஷ்முக் அல்லது தேஷ் பாண்டே. ஸோ இதில் பதவியோட பேர் அந்த காலத்தில். ஓகேங்களா, என்ன பண்ணுறாங்கன்னா தேஷ்முக் அல்லது தேஷ் பாண்டே அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பேஷ்வாக்கள் ஆட்சி காலத்தில் மாவட்டத்தை டிஸ்ட்ரிக்டை ஆட்சி பண்ணது இவங்க தான். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கிராமங்களாக இருந்துச்சு. ஸோ இந்த கிராமங்களை ஆட்சி பண்ணுறதுனா பட்டேல். கிராமத்தை ஆட்சி பண்ணக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா பட்டேலுக்கு இருந்துச்சு. ஓகேவா, நகரத்தை ஆட்சி பண்ணக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருந்துச்சுன்னா கொத்வால்னு சொல்லுவாங்க. கொத்வால். இது அடுத்த கிளாசிஃபிகேஷன். ஓகேங்களா, பேஷ்வாக்கள் என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு ரீஜனையும் ஒவ்வொரு ஏரியாவையும் என்ன பண்ணுறாங்க பிரித்து கொடுத்து அதை ரூலிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ப்ராவின்ஸ் மாகாணத்தை ஆட்சி பண்ணுறது யாருன்னு பார்க்கும்போது சர் சுபாஷ்தார் அப்படிங்கிற போஸ்டிங். ஓகேவா, அடுத்து மண்டலம் ஜோன் இருக்குல்ல அதை ஆட்சி பண்ணுறது பார்த்தீங்கன்னா சுபாஷ்தார் அப்படிங்கிற போஸ்டிங். ஓகேவா, அடுத்து மாவட்டத்தை டிஸ்ட்ரிக்டை ரூல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸோ தேஷ்முக் அல்லது தேஷ்பாண்டே அப்படிங்கிற போஸ்டிங்ல இருந்தவங்க ரூல் பண்ணாங்க. அடுத்து கிராமத்தை பட்டேல் ரூல் பண்ணாங்க. நகரத்தை வந்து கொத்வால் அப்படிங்கிற ஒரு டீம் வந்து ரூல் பண்ணுச்சு. ஓகேங்களா, தெரிஞ்சுங்க. பேஷ்வாக்கள் ஆட்சி காலத்தில் ஒட்டுமொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து புனேக்கு மாறிடுச்சு. பார்த்தீங்கன்னா புனே தான் கேபிட்டலாக இருந்துச்சு. நம்ம சிவாஜி பீரியட்ல பார்த்தோம் 1674 சிவாஜி வந்து ராய்கர் கோட்டையில சத்திரபதியை பொறுப்பேற்றாருன்னு பார்த்தோம். அப்ப சிவாஜியோட பீரியட்ல ராய்கர் கோட்டை தான் வந்து ஹெட்டா இருந்துச்சு, மீன்ஸ் நாட்டோட கேபிட்டலா இருந்துச்சு. அங்க இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. ஓகேவா, பட் சிவாஜியோட பீரியடுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா பேஷ்வாக்கள் காலத்துல என்னாச்சுன்னா புனே தான் வந்து கேபிட்டலா மாறிடுச்சு. ஓகேங்களா, இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா என்ன விஷயம்னா இந்த இது இருந்துச்சு இல்லையா, ஆல்ரெடி சொன்னதான். ஸோ சிவாஜியோட அப்பா எப்படி ஜாகிர்தாரா இருந்து குதிரைப்படையை காப்பாற்றினாரோ அதே போல பார்த்தீங்கன்னா இங்கேயும் பேஷ்வாக்கள் காலத்திலையும் ஜாகிர்தார் இருந்த குதிரைப்படை வந்து ரொம்ப முக்கியமான ரூலிங்ல இருந்துச்சு. ஓகேங்களா, அடுத்து நீங்க பேசி தெரிஞ்ச விஷயம் இதுதான். ஓகேவா, எதாச்சும் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம முகலாயர்கள் மராட்டியர்களுக்கும் பிரிட்டிஷ்காரங்களில் நிறைய வார் போய்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஏன்னா பிரிட்டிஷ்கார் என்ன பண்றான், பிரிட்டிஷ்காரன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான்னா டெல்லியை ஆட்சி பண்ணக்கூடிய முகலாயரை வந்து ஓரளவுக்கு ஒடுக்கிட்டான்.
அடுத்து என்ன பண்றான்னா, இந்த முகலாயரோட கோட்டை யார் காப்பாத்த வந்தா? நம்மளுடைய மகாராஷ்டிரா படைகள் வந்து முகலாயர் கோட்டையை காப்பாத்த வந்துச்சு. அப்புறம் பண்றாங்க, சும்மா இருக்காம ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து மகாராஷ்டிரா மேலே டார்கெட் வைக்கிறான். ஏன்டா நானே முகலாயரை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறேன், நீ வந்து அவன் கோட்டையை காப்பாற்ற என்ன பண்றான்? ஸோ சிவா இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரன் வந்து மகாராஷ்டிரா மேலே டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஓகேங்களா? அப்படி என்ன பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவுக்கும் தட் மீன்ஸ் மராட்டியர்களுக்கும் நம்மளுடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கிட்ட போர் நடந்துச்சு. அந்த போர்லாம் கேட்பாங்க கொஸ்டின் ஜஸ்ட். முதலாம் ஆங்கில மராத்தா போர் நடந்தது தெரிஞ்சுங்க. ஸோ இதுல என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, 1775 1782 நடந்துச்சு. ஒரு 7 வருஷம். ஓகேவா? 1775 ஆரம்பிச்சு 1782 வரைக்கும் முதலாம் ஆங்கில மராத்தா நடந்துச்சு. அது என்ன பண்றாங்க, இந்த வார பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சூரத் ட்ரீட்டி போட்டு ஆரம்பிக்கிறாங்க. சூரத் உடன்படிக்கை மூலமா இதை ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? இது எப்படி முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, சல்பாய் ட்ரீட்டி. ஓகேவா? சூரத் உடன்படிக்கை மூலமா ஆரம்பிச்சு சல்பாய் ஒப்பந்தத்து மூலமா இது முடிய ஆரம்பிக்குது. இப்போ நம்ம இது பண்ணாங்க பார்த்தீங்களா, இப்போ இந்தியா பாகிஸ்தான் கிடையாது வந்து தாக்குதல் நடந்துட்டு இருந்துச்சு. ஓகேவா? அந்த தாக்குதல் என்ன பண்றாங்க, ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கிறாங்க. நேற்று கூட மீட்டிங் போட்டாங்க. ஓகேவா? அந்த மாதிரிங்கிறப்ப என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ சூரத் உடன்படிக்கையை வச்சு ஆரம்பிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு போர் நடக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னா, நாம வந்து ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஒரு போர் நடக்குதுன்னா பெண்களை, குழந்தைகளை, பெரியவங்களை தாக்க மாட்டோம். ஒரு போர் நடக்குதுன்னா வந்து அங்க இருக்கக்கூடிய விவசாய நிலத்தை அழிக்க மாட்டோம். இந்த மாதிரி வந்து இந்தியர்களுக்கு சில கொள்கைகள் இருந்துச்சு. போர் நடக்குதுன்னா 5 மணி 6 மணிக்கு மேல சூரிய அஸ்தமனத்துக்கு மேல போர் நடத்த மாட்டோம். இந்த மாதிரி சில கொள்கைகள் இருந்துச்சு. பட் வெள்ளைக்காரர்கள் லாஜிக் பார்க்க மாட்டான். என்ன பண்றாங்கன்னா, சூரத் உடன்படிக்கைங்கிற பேர்ல ஒரு அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு போர் ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் பண்றாங்க சல்பை அக்ரிமெண்ட்ங்கிற பேர்ல அக்ரிமெண்ட் போட்டு முடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து முதலாம் ஆங்கில மரத்தவர். ஸோ ஆரம்பிக்கப்பட்ட ஒப்பந்தம் வந்து சூரத் ஒப்பந்தம், முடிக்கப்பட்ட ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா சல்பாய் ஒப்பந்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் ஆங்கில மராத்தா வார். ஓகேவா? செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் நடந்த ஆண்டு கேட்பாங்க. 1802 இருந்து 1805 வரைக்கும். யோசிச்சு பாருங்களேன், ஃபர்ஸ்ட் மராத்தா வார் வந்து கிட்டத்தட்ட 7 வருஷம் நடந்திருக்கு. செகண்ட் மராத்தா வார் ஜஸ்ட் 3 வருஷம். ஓகேவா? தேர்டு பாருங்க, அதோட குறைஞ்சு போயிடும். தேர்டு பார்த்தீங்கன்னா 1717 ஆரம்பிக்குது. ஜஸ்ட் 1 இயர்க்குள்ளேயே ஆச்சுன்னா இந்த வார் வந்து முடிஞ்சிருச்சு. அது காரணம் என்னன்னா, பிரிட்டிஷ்காரனோட ஆர்மி வந்து டெவலப் ஆகிட்டே இருந்துச்சு. மகாராஷ்டிராவோட ஆர்மி டவுன் ஆகிட்டே இருந்துச்சு. ஏன்னா இழப்பு நிறைய சந்திக்கிறோம். அது ஒரு விஷயம். காலங்கள் ஓட ஓட டெக்னாலஜி டெவலப் ஆயிருது. பிரிட்டிஷ்காரன் என்ன பண்றான், நிறைய ஆயுதங்கள் கொண்டு வரான். இங்க அப்ப என்னாச்சுன்னா, பெரிய ஒரு போரா இருந்த விஷயம் அப்படியே ஆண்டுகள் போக போக என்னாச்சுன்னா சுருங்கிட்டே போகுது, பீரியடு குறைஞ்சிட்டே போகுது. அந்த காரணம் பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா படைகள் குறைஞ்சிருச்சு, பிரிட்டிஷ்காரோட படை அதிகமாயிருச்சு. நம்மகிட்ட பழைய ஆயுதங்கள் இருந்துச்சு, பிரிட்டிஷ்கார்ட்ட வந்து பெரிய பெரிய புது புது ஆயுதங்களும் வந்துருச்சு. ஓகேவா? இந்த பிரச்சனை ஆண்டுகள் வந்து குறைஞ்சிட்டே வருது. ஓகே, அப்ப தெரிஞ்சுங்க, முதலாம் ஆங்கில மராத்தா வாருங்கிறது பார்த்தீங்கன்னா 1775 ஆரம்பிச்சு 1787 வரைக்கும் போச்சு. அடுத்து இரண்டாம் ஆங்கில மராத்தா வார் பார்த்தீங்கன்னா 1802 டு 1805. தேர்டு வார் பார்த்தீங்கன்னா 1817 டு 18. அப்ப இரண்டாம் ஆங்கில மராத்தா வார் எப்படி முடிவுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் த ராஜ்கர் கோட்டை, ராஜ்கட் ஒப்பந்தம். ராஜ்கட் ஒப்பந்தம் மூலமா என்ன பண்றாங்க, இந்த வாரம் முடிச்சு இருக்கிறாங்க. அடுத்து தேர்டு ஆங்கில மராத்தா வார் இருந்துச்சு இல்லையா, அது எப்படி முடிவுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, குவாலரைன் ஒப்பந்தம், குவாலரைன் அல்லது குவாலியர் ஒப்பந்தம் சொல்லுவாங்க. குவாலியர் குவாலியர் ஒப்பந்தம் அல்லது குவாலரைன் ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஒப்பந்தம் என்ன பண்றாங்கன்னா வந்து தேர்டு ஆங்கிலம் மராத்தா வார் வந்து முடிச்சு வைக்கிறாங்க. இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து, இந்த 3 வார்லையுமே பிரிட்டிஷ்காரனோட ஆர்மி வந்து என்னாச்சு, டெவலப் ஆகிட்டே இருக்கு. பிரிட்டிஷோடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆர்மி டெவலப் ஆகிட்டே இருக்கு, ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கு. இந்த 3 வார் நடக்கப்ப என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மராட்டியர் பிளஸ் முகலாயர் 2 பக்கம் என்னாச்சுன்னா டீம் வந்து டவுன் ஆகிட்டே இருந்துச்சு. ஓகேவா? கடைசியா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் ஆங்கில மராத்தா வார் நடக்கிறப்ப வெள்ளைக்காரன் பயங்கர டாமினேட்டா உருவாயிட்டான். நம்ம ஆளுங்க ரொம்பவே குறைஞ்சிட்டாங்க. ஓகேங்களா? இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. இது ஒரு கதை. அப்ப என்னாச்சுன்னா, சிவாஜியோட பத்தி பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து பேஷ்வாக்களை பத்தி பார்த்து முடிச்சிட்டோம். பேஷ்வாக்களுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்சி வந்து குறைஞ்சிட்டே போச்சு. ஓகே, 3 பேஷ்வாக்கள் பார்த்தோம் இல்லையா, பாலாஜி, விஸ்வநாத், பாஜிராவ் 1, பாலாஜி, பாஜிராவ். இந்த 3 பேருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேஷ்வாக்கள் யாருமே ப்ராப்பரா ரூல் பண்ண முடியல. ஓகே, அப்ப என்னாச்சுன்னா அந்த வலிமை வந்து குறைஞ்சிட்டே போய் பேஷ்வாக்கள் ஆட்சியும் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய ஒரு கேரக்டர் யாருன்னா, தஞ்சாவூர்ல ஆட்சி பண்ண மராத்தியர்கள். ஓகேவா? நான் முதலே படிச்சோம். சிவாஜி என்ன பண்ணாரு, 1674ல சிவாஜி என்ன பண்றாரு, சத்ரபதி அப்படிங்கிற போஸ்டிங் எடுத்துக்கிறாரு. சத்ரபதி அப்படிங்கிற பேர்ல வந்து முடிசூட்டுறாரு. எங்க முடிசூட்டினாரு, அட் ராய்கர் கோட்டையில. ராய்கர் கோட்டையில என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, சிவாஜி வந்து சத்ரபதிங்கிற பேர்ல கெத்தா முடிசூட்டுறாரு. அரியணை ஏறாரு.
அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு 1676ல சவுத் இந்தியா வந்தாருன்னு படிச்சோம். எதுக்கு வந்தாரு? ஸோ சவுத் இந்தியாவில் வந்து ஹிந்து மதத்தை பரப்புறக்காக. ரெண்டாவது விஷயம் என்ன, சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வங்களை கொள்ளடிக்கிறதுக்காக வந்தாருன்னு படிச்சோம். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா சூறையாடுறதுக்கு வந்தாருன்னு படிச்சோம். இங்க இருக்கும் பாருங்க. ஓகேங்களா? 1674 1676 இந்து மதத்தை பரப்புறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவோட செல்வத்தை கொள்ளடிக்கிறதுக்காக வரான்னு படிச்சோம். இந்த சமயத்துல என்ன பண்றாங்கன்னா சவுத் இந்தியால வந்து நமக்கு இது உருவாகுது. தட் மீன்ஸ் மராத்திய வம்சம் உருவாகுது. ஓகேங்களா? இப்ப என்னாச்சு பாத்தீங்கன்னா வந்து தஞ்சாவூர்ல மராத்தியர் எப்படி ஆட்சிக்கு வராங்கன்னா அதுக்கு ஒரு கதை இருக்கு, தெரிஞ்சுக்கணும். ஸோ தஞ்சாவூர் இருக்கு இல்லையா, தஞ்சை. ஓகேங்களா? ஸோ இங்க என்னாச்சு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல நாயக்கர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா நாயக்கர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? அவருக்கு 2 பசங்க. ஒருத்தன் வந்து அழகிரி, இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா வந்து செங்கமலதாஸ். செங்கமலதாஸ். ஓகேவா? ஒருத்தன் அழகிரி, ஒருத்தர் செங்கமலதாஸ். இல்ல அழகிரி பாத்தீங்கன்னா மூத்த பையன். ஓகேவா? செங்கமலதாஸ் பாத்தீங்கன்னா 2வது பையன். ஓகே, அப்படியாச்சும் பாத்தீங்கன்னா வந்து இந்த போஸ்டிங் எப்படி வரணும் எப்பவுமே. ஸோ வழக்கமா மூத்த மகனுக்கு தான் போஸ்டிங் போகணும், அரியணை. ஓகேவா? அரசா இருக்கான்னா அரசோட மூத்த பையனுக்கு அரியணை போகணும். பட் என்ன பண்ணாங்க, அழகிரி அப்படிங்கிற அந்த மூத்த பையனுக்கு அரியணை கொடுக்காம என்ன பண்ணிட்டாங்க, செங்கமலதாஸ் அப்படிங்கிற அந்த இளைய பையன் தான் ஆட்சிக்கு வரான். ஓகேவா? அப்ப அண்ணனுக்கு என்னாச்சு, ஸோ பாத்தீங்கன்னா வந்து பிரச்சனை வரும் இல்லையா, அப்படின்னாச்சும் பாருங்க இப்படி ஆக்சுவலா சாரி. ஓகேவா? என்னாச்சு பாத்தீங்கன்னா வந்து அழகிரி போஸ்டிங் வந்துடுறாரு, செங்கமலதாஸ்க்கு போஸ்டிங் கிடைக்கல. ஓகேவா? ஸோ செங்கமலதாஸ்க்கு போஸ்டிங் கிடைக்கல, அழகிரிக்கு போஸ்டிங் போயிடுச்சு. ஓகேவா? வாரிசு உரிமை வந்து மாறுது. அப்ப என்ன சொல்லுங்க, செங்கமலதாஸ் என்ன பண்றாங்கன்னா தனக்கு ஆட்சி வேணுங்கிறதுக்காக பிஜப்பூர் சுல்தானுக்கு வந்து ரெக்வெஸ்ட் பண்றாரு. பிஜப்பூர் சுல்தானுக்கு என்ன பண்றான், ரெக்வெஸ்ட் பண்றான். ஐயா இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, இந்த நாட்டை வந்து எனக்கு காப்பாத்தி கொடுங்க. என்ன பண்ணிட்டாங்க, ஸோ செங்கமலதாஸ் மூத்த மையன் நான் இருக்கேன், ஆனா என்ன பண்ணிட்டாங்க என் தம்பிக்கு வந்து ஆட்சியை கொடுத்துட்டாங்க. ஓகே, அவன் சூழ்ச்சி பண்ணி ஆட்சியை வாங்கிட்டான். அப்படி என்ன பண்றாரு, செங்கமலதாஸ் வந்து பிஜப்பூர் சுல்தானுக்கு ரெக்வெஸ்ட் பண்றாரு. ஓகேவா? அந்த பிஜப்பூர் சுல்தான் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா அவன் சார்பா வந்து ஒரு படைத்தளபதி அனுப்பி வைக்கிறான். அந்த படைத்தளபதி பேர் பாத்தீங்கன்னா எக்கோஜின்னு சொல்லுவாங்க. அந்த படைத்தளபதி பேர் பாத்தீங்கன்னா எக்கோஜி. ஒரு நிமிஷம். ஓகேவா? சரி, என்ன பண்றான் பாத்தீங்கன்னா பிஜப்பூர் சுல்தான் ரெக்வெஸ்ட் பண்ணான் இல்லையா, அந்த பிஜப்பூர் சுல்தான் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா எக்கோஜி அல்லது வெங்கோஜி, ஒரே ஆள் தான். எக்கோஜி அல்லது வெங்கோஜின்னு சொல்லுவாங்க, ஒரே ஆள் பேர் தான். ஓகேங்களா? அவர் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா அனுப்பி வைக்கிறான் படைத்தளபதியா. ஸோ எக்கோஜி என்ன பண்ணு, நம்ம செங்கமலதாஸ்க்கு ஏதாவது பிரச்சனையாமா. ஓகேவா? அதை போய் சால்வ் பண்ண என்ன பண்றான்னா வந்து எக்கோஜி அல்லது வெங்கோஜியை வந்து அனுப்பிச்சு வைக்கிறான். அவர் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூருக்கு வராப்புல. ஓகேவா? அழகிரி என்ன பண்றாரு, அழகிரியும் போட்டு தள்ளிட்டு லாஜிக் படி என்ன பண்ணிருக்கணும், செங்கமலதாஸுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்கணும். பட் என்ன பண்றாங்க, செங்கமலதாஸுக்கும் போஸ்டிங் தர மாட்டாங்க, அழகிரியும் போஸ்டிங் தூக்கிட்டாங்க, கொண்டுட்டாங்க. ஓகேங்களா? கடைசி என்ன பண்றாருன்னா இந்த எக்கோஜியே உட்காந்து ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிருவாப்ல. ஓகேங்களா? எக்கோஜி என்ன பண்றாருன்னா உட்காந்து ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாப்ல. அப்படி என்னாச்சு, நமக்கு மகாராஷ்டிரால நம்ம மராத்தியர் ஆட்சி தஞ்சாவூர்ல உருவாக ஆரம்பிக்குது. மராட்டியர் ஆட்சி வந்து தஞ்சாவூர்ல உருவாக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? இப்ப என்ன விஷயம் பாத்தீங்கன்னா இந்த சுல்தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்கன்னா பிஜப்பூர் சுல்தான். ஓகே, அப்ப என்ன பண்றாருன்னா நம்மால் இங்க வராரு. 1676ல சிவாஜி இங்க வராரு. ஓகேவா? பிஜப்பூர் சுல்தான் சார்பா எக்கோஜி அல்லது வெங்கோஜி தான் தஞ்சாவூர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் என்னன்னா சிவாஜிக்கும் ஓகே அகமது நகர் சுல்தான், பிஜப்பூர் சுல்தான் பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு படிச்சோம். ஓகேவா? இங்க இருக்கும் பாருங்க. ஓகேவா? ஸோ சிவாஜிக்கும் அதே போல சிவாஜி என்ன பண்ணாரு, ராஜ்கர் கோட்டை கேப்சர் பண்ணாரு, கொண்டனா கோட்டை கேப்சர் பண்ணாரு, தோர்னா கோட்டை கேப்சர் பண்ணாரு. ஓகேவா? சிவாஜிக்கும் பிஜப்பூர் சுல்தான் கடையில பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு, சிவாஜி வெர்சஸ் பிஜப்பூர் சுல்தான். ஓகே, இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா செங்கமலதாசோட பதவியை பறிச்சுட்டு ஓகே அழகிரிய பதவி விட்டு தூக்கிட்டு யார் ஆட்சி பண்றாங்க, பிஜப்பூர் சுல்தான் சார்பா வந்து எக்கோஜி அல்லது வெங்கோஜி ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். ஓகே, தஞ்சாவூர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காப்ல எக்கோஜி வெங்கோஜி. இந்த சமயத்துல என்னாச்சு பாத்தீங்கன்னா சிவாஜி வந்து சவுத் இந்தியாவுக்கு படையெடுத்து வராரு. எப்ப 1676ல வந்து பாக்குறாரு தஞ்சாவூர் யார் ஆட்சி பண்ணிட்டு இருக்கா, எக்கோஜி அல்லது வெங்கோஜி. யாருக்காக, பிஜப்பூர் சுல்தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். ஆல்ரெடி பிஜப்பூர் சுல்தானுக்கும் சிவாஜிக்கு இடையில வார் போயிட்டு இருக்கு. அப்புறம் பண்றாங்க பாத்தீங்கன்னா எக்கோஜி அல்லது வெங்கோஜியை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு இங்க என்ன பண்றாரு, அவரை பதவி விட்டு தூக்கிட்டு சிவாஜி என்ன பண்றாரு தான் சார்பா வந்து மராட்டி ஆட்சியை இங்க உருவாக்கிட்டு போயிடுவார். ஓகேங்களா? யார் நியமிச்சுட்டு போவார் பாத்தீங்கன்னா சந்தாஜி அப்படிங்கிற ஒருத்தர் நியமிச்சுட்டு போவார். சந்தாஜி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து
சிவாஜி நியமிச்சு மராட்டிய ஆட்சியை உருவாக்கிட்டு போயிடுவாரு. ஸோ இவ்வளவு பெரிய கதையெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு கதைக்காக தெரிஞ்சுங்க. இதுல என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, சிம்பிளா சொல்றேன் பாருங்க. தஞ்சாவூரை நாயக்கர் ஆட்சி பண்ணாரு, 2 பசங்க, அழகிரி செங்கமலதாஸ். ஓகேவா? அழகிரிக்கு வந்து போஸ்டிங் போயிடுச்சு, செங்கமலதாஸ்க்கு போஸ்டிங் போகல. அப்ப செங்கமலதாஸ் என்ன பண்றான், இதை காப்பாத்தி கொடுங்கன்னு சொல்லி பிஜப்பூர் சுல்தானுக்கு ரெக்வஸ்ட் வைக்கிறான். பிஜப்பூர் சுல்தான் என்ன பண்றாரு, அந்த படைத்தளபதிங்கிற முறையில எக்கோஜி அல்லது வெங்கோஜியை நாட்டுக்கு அனுப்புறாரு தஞ்சாவூருக்கு. அந்த எக்கோஜி வெங்கோஜி என்ன தட் மீன்ஸ் ஒரே ஆள் தான். ஓகே, எக்கோஜின்னு சொல்லுவாங்க, வெங்கோஜின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப இந்த எக்கோஜி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு, ஸோ அழகிரிய பதவி விட்டு தூக்கிட்டு செங்கமலாஸ்க்கும் பதவி தரல, அவனே உட்காந்து ஆட்சி பண்றான். இந்த எக்கோஜி யாரு, பிஜப்பூர் சுல்தானோட படைத்தளபதி. இந்த சமயத்துல யார் தமிழ்நாட்டுக்குள்ள வரா, 1676ல சிவாஜி வராப்ல. ஆல்ரெடி பிஜப்பூர் சுல்தானுக்கும் சிவாஜிக்கும் பிரச்சனை, இதை பாக்குறாப்ல. இவனடா இங்க உட்காந்து ஆட்சி பண்றான்னு சொல்லி பண்றாருன்னா, அந்த எக்கோஜியை வந்து பதவி விட்டு தூக்கிட்டு சிவாஜி சார்பா சந்தாஜி ஒருத்தனை நியமிச்சுட்டு, சந்தாஜி அப்படிங்கிற ஒருத்தனை வந்து நியமிச்சுட்டு போயிடுறாரு. இப்படிதான் ஆச்சு தஞ்சாவூர்ல வந்து மராத்தியர் ஆட்சி உருவாச்சு. ஓகேவா? ஸோ இந்த ஒரு கதைகள் தெரிஞ்சுங்க. இதுல என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, சிவாஜி சவுத் இந்தியா மீது, தமிழகத்தின் மீது படையெடுத்த ஆண்டு கேட்பாங்க, 1676. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா சிவாஜி யாரை நியமிச்சான்னு கேட்பாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா சந்தாஜி. சிவாஜி சவுத் இந்தியாவுக்கு வரும்போது தஞ்சாவூர் ஆட்சி பண்ணாருன்னு கேட்பாங்க. யாருன்னா எக்கோஜி அல்லது வெங்கோஜி. அவ்வளவு 4 கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா வந்து, இந்த சந்தாஜி இருக்கார் இல்லையா, சிவாஜி நியமிக்கப்பட்ட சந்தாஜி இருக்கார் இல்லையா, அவரோட அவரோட வம்சாவளியில ஆட்சி பண்ணிட்டே இருக்காங்க. சந்தாஜி 1, சந்தாஜி 2ங்கிற மாதிரி ஆட்சி பண்ணிட்டே இருப்பாங்க. அதுல வரக்கூடிய ஒரு கேரக்டர் தான் பாத்தீங்கன்னா சர்ஃபோஜி 2. ரொம்ப முக்கியமான கேரக்டர். தஞ்சாவூர் மராட்டியர்களையே நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு கேரக்டர் இதுதான், ஒரே ஒரு அரசன். ஓகேவா? அப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த சிவாஜியால நியமிக்கப்பட்ட சந்தாஜி அவருடைய வம்சாவளிகள் ஆட்சி பண்ணிட்டே வராங்க. அதுல ஒரு முக்கியமான ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து சரபோஜி 2. இவரையும் அவ்வளவு ரொம்ப முக்கியம் பாத்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காருங்க, சூப்பரா பண்ணியிருப்பாரு. என்னன்னா, ஸோ ஒட்டுமொத்த தஞ்சாவூர் மாகாணத்திலையும் என்ன பாத்தீங்கன்னா ஃப்ரீ எஜுகேஷன். ஓகேவா? ஸோ இலவச கல்வி கொடுத்தாரு. அதுக்கு என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, நவ வித்யா ஸ்கூல் அப்படிங்கிற பேர்ல ஸ்கூல் ஆரம்பிச்சிருப்பாரு. ஓகேவா? ஸோ என்ன பண்றாரு, இலவச கல்விக்காக வந்து நவ வித்யா அப்படிங்கிற பேர்ல ஸ்கூல் ஆரம்பிச்சு தஞ்சாவூர் ஃபுல்லா இலவசமான கல்வி தராரு. ஓகேங்களா? ஸோ இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு கல்வி தராங்கன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும், ரோல் மாடல் இருக்கும் இல்லையா? இப்ப நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, எனக்கு ஒரு ரோல் மாடல் இருக்கும், உங்களுக்கு ஒரு ரோல் மாடல் இருக்கும். ஓகே, அதே போல பண்றாங்கன்னா, இலவச கல்வி சிவாஜி இந்த சரபோஜி 2 தராருன்னா, இவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு. யாருன்னா சிஎஸ் ஜான் ஒருத்தர், சிஎஸ் ஜான். ஓகேவா? இந்த சிஎஸ் ஜான் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து சர்ச் ஃபாதர். ஓகேங்களா? இவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, சிஎஸ் ஜான் வந்து சர்ச் ஃபாதர். இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, சிஎஸ் ஜான் என்ன பண்றாருன்னா, தரங்கம்பாடி அப்படிங்கிற பேர்ல, தரங்கம்பாடின்னு ஊர் இருக்குல்ல, டிராங்கம்பர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தரங்கம்பாடியில பாத்தீங்கன்னா 20 இலவச பள்ளி ஆரம்பிச்சு கொடுத்திருப்பாரு. இலவச பள்ளி. ஓகேவா? சர்ச் ஃபாதர். ஓகே, மதத்தை பரப்புறதுக்கு வந்து ஒரு ஃபாதர் இவரு. ஓகே, வர மாட்டாரு. தரங்கம்பாடிங்கிற பகுதியில வந்து 20 இலவச ஸ்கூல் அடித்தராரு. அப்ப இவருக்கு என்ன தோணுதுன்னா, சரபோஜி 2க்கு சர்ச் ஃபாதரே 20 ஸ்கூல் ஃப்ரீயா கட்டித்தரா இருக்கும் போது, நான் தஞ்சாவூரோட அரசன், தஞ்சாவூர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கேன், அப்ப நான் என்ன பண்ண போறேன், நவவித்யாங்கிற பேர்ல வந்து ஊர் முழுக்க, தஞ்சாவூர் முழுக்க என்ன பண்ண போறேன், இலவசமா கல்வி தர போறேன்னு சொல்லி பண்றாரு. ஓகேங்களா? அப்ப எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இலவச கல்விக்கான நவவித்யா ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு சரபோஜி 2க்கு இன்ஸ்பிரேஷன் யாருன்னா சிஎஸ் ஜான் அப்படிங்கிற ஒருத்தர். ஓகேவா? அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த நவவித்யா ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாரு இல்லையா, இதை பார்த்து ஒருத்தர் இன்ஸ்பயர் ஆறாரு. யார் பாத்தீங்கன்னா சர் தாமஸ் மன்றோ. தாமஸ் மன்றோ யார் பாத்தீங்கன்னா சென்னை ஆட்சி பண்ணக்கூடிய, சென்னை மாகாணத்துக்கே ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு கவர்னர். ஓகேவா? அப்ப யோசிக்கிறாரு, தஞ்சாவூர்ல இருந்து ஒருத்தர் இலவசமா கல்வி தரான், தஞ்சாவூர் அரசன். தஞ்சாவூர் குட்டி ஏரியா, சென்னையை கம்பேர் பண்ணும்போது தஞ்சாவூர் குட்டி ஏரியா. ஓகேவா? அப்ப தஞ்சாவூர் ஆட்சி பண்ணக்கூடிய சரபோஜி 2 இலவச கல்வி தராரு நவவித்யா ஸ்கூல்ங்கிற பேர்ல. அப்ப சென்னை மாகாணத்துக்கு கவர்னர், அப்ப நான் என்ன பண்ண போறேன், சோ தமிழ்நாடு முழுக்க இலவசமா கல்வி தர போறேன் அப்படின்னு என்ன பண்றாருன்னா வந்து சில கான்செப்ட் தந்திருப்பாரு. அதான் பாத்தீங்கன்னா 1848ல சோ தொடக்க பொது பள்ளி திட்டம் சொல்லுவாங்க, தொடக்க பள்ளி திட்டம். ஓகேவா? இப்ப சொல்றோம் இல்லையா, நம்ம 14 வயசு வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பா ஸ்கூல் போகணும் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அது. ஓகேங்களா? அப்ப என்ன பண்றாருன்னா, தாமஸ் மன்றோ 1848ல தொடக்க பொதுப்பள்ளி திட்டத்தை கொடுக்கறதுக்கு, ஓகேங்களா, யார் இன்ஸ்பிரேஷன்னா சரபோஜி 2. ஓகேவா? சரபோஜி 2. அப்ப அந்த ஆர்டர் எப்படி போய் பாருங்க, சிஎஸ் ஜானை பார்த்து சரபோஜி 2 வந்து இன்ஸ்பயர் ஆகிறாரு. ஓகேவா? நவவித்யா ஸ்கூல் கட்டுறாரு. சரபோஜி 2 பார்த்து யார் இன்ஸ்பயர் ஆகிறாரு, நம்மளுடைய தாமஸ் மன்றோ வந்து இன்ஸ்பயர் ஆகிறாரு.
ஓகே, இப்படி என்னாச்சுன்னா படிப்படியா ஒருத்தரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி என்ன பண்றாங்க, ஊர் முழுக்க ஸ்கூல் கட்டி தராங்க. ஓகேங்களா, இது தெரிஞ்சுங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து சரபோஜி 2 காலத்துல வந்து தமிழ்நாட்டுடைய முதல் உயிரியல் பூங்கா ஜுவாலஜிக்கல் பார்க் தன் கோட்டைக்குள்ளேயே சரபோஜி என்ன பண்றாருன்னா தஞ்சாவூர் தன் கோட்டைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சிங்கம், புலி, கரடின்னு என்ன பண்றாரு, அவர் வந்து ஒரு வனவிலங்கு சரணாலயம் மாதிரி ஜூ மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப தமிழகத்துடைய முதல் ஜூ வந்து யார் உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து சரபோஜி 2. அதுக்குள்ள விஷயம் பார்த்தீங்கன்னா சரபோஜி 2 தான் பண்ணியிருக்காரு சரஸ்வதி மஹால் லைப்ரரி, சரஸ்வதி மஹால் நூலகத்தை உருவாக்குறாரு தஞ்சாவூர்ல. ஓகேங்களா, மிகப்பெரிய லைப்ரரி, நிறைய டாக்குமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுல. ஓகே, ஓலைச்சுவடிகள், புத்தகங்கள் நிறைய டாக்குமெண்ட் பண்றாங்க. ஓகேவா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ வந்து அந்த அளவுக்கு தஞ்சாவூர் மெயின்டைன் பண்ணதுல நம்ம சரபோஜி 2க்கு மிக முக்கிய பங்கு இருக்கு. ஓகேங்களா, அதை தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து வந்து சின்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஸோ இவங்க ஆக்சுவலாக மராட்டியர் கிடையாது, ஜஸ்ட் மராட்டியரோட ஆட்சியில் வந்து இருந்த ஒரு கேரக்டர். ஓகேவா, ஸோ தெரிஞ்சு அதிகமாக கொஸ்டின் தெரியல, ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. யாருன்னா ராஜா தேசிங்னு சொல்லுவாங்க, ராஜா தேசிங். ஓகேவா, ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ராஜபுத்திர வம்சம். ராஜா தேசிங் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜபுத்திர வம்சம். இவர் டைரக்டா வந்து மராட்டியர்லாம் கிடையாது. ஓகேவா, ஸோ எப்படி இந்த டாபிக்ல ஒரு வராருன்னு பார்த்தீங்கன்னா இங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ முகலாயர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து சிவாஜியை பிடிக்க முடியல, சிவாஜியை கொல்ல முடியல, அழிக்க முடியல. ஆனா சிவாஜிக்கு முகலாயர்களே வார் போயிட்டு தான் இருந்துச்சு. கடைசியில் மட்டும் பிரிட்டிஷ்காரனோட இவன் சண்டை போட ஆரம்பிக்கவும் என்ன பண்ணிட்டாங்க, இவன் முகலாயர் திரும்பி சிவாஜியை வந்து கண்டுக்காம விட்டாங்க. ஓகே, முகலாயருக்கு வந்து ஆல்ரெடி பிரிட்டிஷ்காரனோட பிரச்சனை, அவனை ஃபோக்கஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க, சிவாஜியை அழிக்க முடியல. பட் சிவாஜி இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா சிவாஜியோட வாரிசுகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள அழிச்சிடலாம். ஏன்னா சிவாஜியால நம்ம பவர்ஃபுல் கிடையாது. ஓகேவா, என்ன பண்றாங்க, ராஜாராம்னு சொல்லக்கூடிய சிவாஜி 2வது பையன், அவனை தேடிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அவனை வந்து தேடிட்டு இருக்காங்க. அப்ப என்னாச்சு பார்த்தீங்கன்னா அந்த ராஜாராம் வந்து நம்ம வேலூர் பக்கத்துல செஞ்சிக்கோட்டை தப்பிச்சாரு. அங்க வந்து 10 தலைமறை. ஓகேவா, செஞ்சிக்கோட்டை தலைமறைவாயிறாரு. ஓகே, சிவாஜியோட 2வது பையனை முகலாயர்கள் தேடிட்டு இருக்காங்க. அந்த 2வது பையனா இருக்கக்கூடிய ராஜாராம் என்ன பண்றாருன்னா செஞ்சிக்கோட்டையில தலைமறைவாயிறாரு. ஓகேவா, அப்ப சப்போர்ட் பண்றது யாரு, செஞ்சிக்கோட்டை யார் கண்ட்ரோல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்வரூப் சிங் அப்படிங்கிற ஒருத்தரோட கண்ட்ரோல் இருந்துச்சு. ஸ்வரூப் சிங் அப்படிங்கிற ஒருத்தருடைய கண்ட்ரோல்ல தான் என்ன இருந்துச்சுன்னா செஞ்சிக்கோட்டை இருந்துச்சு. ஓகேவா, அப்ப இந்த விஷயம் என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா முகலாயர்கள் வந்து ராஜாராம தேடிட்டு இருக்காங்க. அந்த ராஜாராமுக்கு வந்து செஞ்சிக்கோட்டையில இருக்கக்கூடிய ஸ்வரூப் சிங் வந்து பர்மிஷன் கொடுத்து தங்க வச்சிருக்காரு, இப்ப தலைமறைவா வச்சிருக்காரு. ஓகேவா, இதனால என்ன பண்றாங்க, முகலாயருக்கு ஃபுல்லா கோவப்பட்டு அந்த செஞ்சிக்கோட்டை மேல போர் எடுக்க வராங்க. ஓகேங்களா, இதுல என்ன பார்த்தீங்கன்னா வந்து ராஜா தேசிங்னு வந்து அவரோட பையன், ஸ்வரூப் சிங்கோட பையன் தான் ராஜா தேசிங். அவருக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆற்காடு நவாப்போட ஒரு பிரச்சனை.